இவங்க எல்லாரும் இன்னைக்கு இந்த பைபிளை கையில் வச்சுட்டு ரட்சிக்கப்பட்டவங்கன்னு சொல்கிறவங்க இயேசுவை தேவன் இல்லைன்னு சொல்லி எந்தெந்த வசனங்கள் மூலம் எந்தெந்த வசனங்களை மறுதளிக்கிறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இயேசு சொல்கிறாரு, அவர் தான் நான் ஓய்வு நாளுக்கும் தேவன். அதுக்கு முன்னால் நம்ம தேவனுக்கு இப்போ இவங்க ஓகே ஃபஸ்ட்டு அதை எடுத்துப்போம். தேவனுக்கு எத்தனை ஆவிகள் இருக்கு சொல்லுங்கள்? தேவனுக்கு 7 ஆவிகள். இப்போது இவங்க மறுதளிக்கிறது என்ன? பிதாதான் பெரியவர், குமாரன் ஒன்றும் இல்லை மிடில் அப்படிங்கிறாங்க. இப்போ தேவனுக்கு 7 ஆவிகள்னா அவர் 7 இடத்துல இருக்க முடியுமே? 7 இடத்துல அவர் சரீரம் எடுக்க முடியுமா? சாதாரணமாக எடுக்க முடியுமா? அப்போ அவர் யார்? இயேசு. இப்போ இயேசுவை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேங்காங்க. ஆனால் தேவனுக்கு 7 ஆவிகள். இந்த 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும், நட்சத்திரம்னா 7 சபைகள் யார் கையில் வச்சுருக்கா? இயேசு தான் கையில் வச்சிருக்கிறார். ஃபஸ்ட்டு நம்ம இவங்க மறுதளிக்கிறதுல ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிறது வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 1வது வசனம் எடுப்போம். இவங்களுக்கு அடுத்தது நான் ஒரு வசனம் இனிஷியேட் பண்ண தவறிட்டேன். நம்ம மத்தேயு 11:27 இதை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு இந்த அடிப்படை வசனத்தையும் ஒரு தடவை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இவங்க எவ்வளோ குருட்டுத்தனத்தில் இருக்காங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ தேவனுக்கு எத்தனை ஆவிகள்? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 1வது வசனம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். இப்போ தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரம்னா 7 சபைகள். இந்த 7 சபைகள் சகரியா நம்ம அந்த சபைகள் இருக்குது. நான் அங்கே வெளிப்படுத்தல் 1லேருந்து நான் கொடுக்குறேன். இந்த 7 நட்சத்திரம், நீங்கள் 7 நட்சத்திரங்கிறது வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 20வது வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் விளக்குகளின் ரகசியத்தை எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். ஸோ இவர்கிட்ட இயேசுகிட்ட என்ன இருக்குதான்? தேவனுடைய 7 ஆவிகள். தேவனுடைய 7 வெளிப்படுத்தல் 3:1 சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடைகிறவர் சொல்லுகிறதாவது. 7 தான் மொத்தம், அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. 7 ஆவிகள் 7 நட்சத்திரம்னா 7 சபைகளுக்கான தூதன். 8வது கிடையாது. இது யார் கையில் இருக்கு? இயேசு கையில் இருக்கு. அப்போ இயேசு தேவன் இல்லாமல் வேறு? இன்னைக்கு இயேசு தேவன் இல்லை, அவர் வெறும் குமாரன். அவர் பிதா தான் அவரை விட பெரியவர்னு சொல்கிறவங்க மறுதளிக்கிற ரொம்ப கிளாரிங்கான வசனங்கள். இது ரொம்ப கிளாரிங்கான வசனங்கள். தேவனுக்கு 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகள் யார் கையில் இருக்கு? இயேசு. தேவனுக்கு மொத்தம் எத்தனை சபைகள்? 7 சபைகள். அந்த 7 சபைகள் யார் கையில் இருக்கு? இயேசு கையில் இருக்கு. அப்போ இயேசு யார்? இயேசு தான் தேவன்கிறதுக்கு இவ்வளோ இருக்கு. நம்ம இப்போ இந்த 7 ஆவிகள் பொறுத்த வரைக்கும் அது 7 கண்கள் அப்படிங்கிறாங்க. 7 கண்களுங்க. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் 7 கொம்புகளையும் வெளிப்படுத்தல் 5:6 அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். தேவனுடைய 7 ஆவி யார் கையில் இருக்குது? இங்கேயும் 7 கண்கள்ங்கிறாங்க. இந்த 7 கண்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் சகரியால இருக்குது. இதே இது சகரியா 4:10 இருக்கு. 7 கண்கள். சகரியா 4:10 பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கு. இவர் தான் அவர் தான் இவர்னு. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களே ஆகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. இப்ப இந்த 7 கண்களும் 7 ஆவிகளும் யார் கையில் இருக்கு? இயேசு கையில். இவர் தான். ஆமாம். இப்போ இது இன்னும் இருக்குது. ஆமாம். வெளிப்படுத்தல் 1:4 இந்த 7 ஆவிகள் 7 கண்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வசனங்கள் இருக்கு. வெளிப்படுத்தல் 1:4. யோவான் ஆசியாவிலே உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 7 ஆவிகளினாலும்
உண்மையுள்ள சாட்சியம். ஓகே, அடுத்தது வெளிப்படுத்தல் 11:4 போட்டிருக்கேன். வெளிப்படுத்தல் 11:4, வெளிப்படுத்தல் 4:5. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஓகே, வெளிப்படுத்தல் 4:5 போட்டிருக்கிறேன். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகி 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தன. இந்த 7 ஆவிகள் இயேசு கையில தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளோ பெரியவர் அவர். வெளிப்படுத்தல் 2:5 போட்டிருக்கேன். அது என்ன பாருங்க, வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன். ஓகே, விளக்கு தண்டை நீக்கிறார். இப்போ தேவனுடைய 7 ஆவிகள் 7 தீபங்கள் இது இயேசு கையில தான் இருக்கு. அத்தனை சபையும் அவர் கையில தான் இருக்கு. அப்படிங்கும்போது சிம்பிளா ஒரு படிக்காதவங்க கூட சொல்லுவான் இவர் தான் தேவன். இந்த வசனங்களை சர்ச்சு போறவங்க, இந்த கிறிஸ்தவர்கள், பழைய ஏற்பாட்டை ரொம்ப அதீதமாக நேசிக்கிறவங்க, இயேசுவை ரிஜெக்ட் பண்ணி கர்த்தர் கர்த்தர்னு சொல்ற அவ்வளோ பேரும் ரிஜெக்ட் பண்ற வசனம் ஒரு முக்கியமான வசனம் இது. ஒரு முக்கியமான வசனம் இது. ஆமாம். இப்போ அடுத்தது வருவோம். அவருக்கு 7 ஆவி, தேவனுக்கு 7 ஆவிகள் இருக்குன்னா இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது இப்போ அவரே அவரை ஒரு ஆவியை அங்கே அனுப்ப முடியுமில்ல, ஒரு ஆளை அனுப்ப முடியுமில்ல. அவருக்கு 7 ஆவி இருக்கும்போது அவருக்கு எத்தனை கிரியேஷன் பண்ணலாம்? ஓகே, அட்லீஸ்ட் 7 பண்ணலாம். அட்லீஸ்ட் 7 இடத்துல அவர் தேவனா இருக்கலாம். மாம்சத்தில் 7 இடத்துல மினிமம். அவர் எத்தனை இடத்துல இருக்கலாம்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வசனங்களை நான் காமிக்கிறேன். இயேசு இருக்கிற கிறிஸ்து அவர் இருக்கிறத மாம்சத்தில் வர்றதுக்கு முன்னால் அவரை அப்பியர் ஆகிருக்கிறார். அதெல்லாம் காமிக்கிறார். ஆமாம். இப்போது 7 ஆவிகள் அவருக்கு இருக்குங்கும்போது அப்போ இயேசு அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம்னு யோவான் 10:30. எவ்வளோ சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அவரே மாம்சம் எடுத்து இங்கே வர்றாரு. ஆனால் அவரே எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில். அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கிறவனுமான யோவான் 3வது அதிகாரத்தை இப்போ படிங்க, உங்களுக்கு புரியும். 7 ஆவிகள் இருக்கும் பொழுது அவர் அசால்ட்டா அங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் இருக்கலாமே. பரலோகத்தில் இறங்கினவரும் 3:13 பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இவன் இதுல பாருங்க, அவர் பரலோகத்திலே இருக்க முடியும், அப்புறம் எங்க இருக்க முடியும்? எங்கேயும் இருக்க முடியும். சோ சிம்பிள். இங்க மரித்தாருன்னா ஒரு ஆவி அவர் பிதாக்கிட்ட கொடுத்தாருன்னா தனக்கிட்டே ஒப்படைக்கிறார். 6 ஆவி இருக்கு, ஏதாவது ஒரு ஆவிக்கிட்ட அவரே ஒப்படைக்கலாம். பிதாவே என்னுடைய ஆவி உம்மிடம் ஒப்படைக்கிறேன், ஒப்படைச்சாரு. அவரே அவர்கிட்ட ஒப்படைக்கலாம். ஒப்படைக்க முடியுமா இல்லையா? 7 ஆவி இருக்கும்போது ஒப்படைக்க முடியுமா இல்லையா? இவரை போய் பிதா தான் அவரை எழுப்புனாரு, அதனால இவர் முக்கியம் இல்லை, பிதா தான் முக்கியம்னு சொல்றாங்க. அப்படின்னா அதுக்கு என்னன்னா, இவங்களை எல்லாரையும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இதுல இந்த வசனங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? மத்தேயு மார்க்கு லூக்கா என்ன பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? இந்த குரூக்கடாக இருக்கிறான்னு பார்த்தீங்களா? இந்த பிரதர் சொன்னார்ல, இந்த மகா மெசேஜ் கொடுத்தா அது 3வது வரி 2வது வாக்கியத்தில் 2வது சிலபலில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த கண்டுபிடிக்கிறேன் பார்த்தீங்களா? இது நான் ஏன் லாங்குவேஜ் சொல்கிறேன், களவாணி பேலு, பிசாசு பிடிச்ச பேலுங்கிறேன். இந்த பிசாசு பிடிச்ச பேலுக பேயால் கட்டப்பட்டவன் இவன் பரலோகத்துக்கு வரக்கூடாது. இதனால் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரே போட்டிருக்காரு, என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார், சாகு, படிச்சுட்டு சாகு அப்படின்னு போட்டுட்ருக்காரு. ஆமாம், நமக்கு அது நமக்கு டக்குன்னு தெரியுது. யோவான் 14:10 தெரியுது, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எப்படி நீ காமிக்கலாம் சொல்லலாம்? பிலிப்பின் உனக்கு மண்டையில சரக்கு இருக்கா, மசாலா இருக்கான்னு பச்சையா கேட்டார். நமக்கு அதுதான் ரிஜிஸ்டர் ஆகுது. ஆமா, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை பகைக்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை பகைக்கிறான் போட்டார். ஈக்குவல் போட்டாரு. என்னை நேசிக்கிறா பிதாவை நேசிக்கிறேன்னு அர்த்தம். என்னில் அன்பாயிராதவன் சொல்லிட்டாரு, கிளீனா கொடுத்துட்டார். அப்போ நமக்கு இந்தந்த வசனங்கள் இருக்கு. ஆனா இந்த பேய் பிடிச்ச கூட்டத்துக்கு அவர் என்ன பண்ணி எடறி போகணும். அதுக்கு அழகா இங்கங்க அழகா வசனங்களை கிளீனா எழுதி வச்சிருக்கிறாரு. அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அவர் பண்றதுக்கு. பாருங்க, யோவான் 14:26 சொல்றாரு, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த சேற்றரவாளனேங்கிறார். ஆனா அதே இது யோவான் 15:26 பாத்தீங்கன்னா, பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவர், பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய. இப்போ பிதா கிட்ட நான் தான் அனுப்ப போறேன் அப்படிங்கிறாரு. இவர் தான் பிதா. 7 ஆவி இருக்கும்போது இவர் தான்.
இவர் தான் அனுப்ப போறாரு. இப்போ அந்த 7 ஆவிகள் இருக்குது அப்படிங்கும்போது இயேசுவை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எவ்வளோ ஈஸியா இருக்கு, எவ்வளோ ஈஸியா இருக்கு. அவர் வராரு வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 11லேருந்து அவர் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு. யாருக்கு? யோவானுக்கு அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு பத்மதீவில். அவன் பார்க்குறான், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவர் நான் செத்தவலை போற அவர் காலில் விழுந்தேன், அவர் என்னை தூக்கி பயப்படாதே. வெளிப்படுத்தல் 1:18 சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். இப்போ அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம. அப்போ அவர் மார்புல சாஞ்சிக்கிட்டு இருந்தவன் அவருடைய மகிமையில 60 வருஷம் கழிச்சு வந்திருக்கிறாரு, நேரம் வந்து நிற்கிறாரு. அவனால் அடையாளம் காமிக்க முடியல, அவர் மகிமையை அவனால் தாங்க முடியல, செத்தவனை போல கீழே விழுந்தங்கிறான். இப்போ இவங்க ரொம்ப அசால்ட்டா இவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பிதாவையும் தெரியும் குமாரனையும் தெரியும். இயேசுவை தேவன் இல்லைன்னு நிராகரிக்கிற அத்தனை பேரும், அதாவது அந்த சர்ச்சு போகிற கிறிஸ்தவர்கள் எப்படின்னா, அவங்களுக்கு எனக்கு தெரியும், எனக்கு பிதாவையும் தெரியும் குமாரனையும் தெரியும். ஏசப்பா சொல்றாரு, டே உனக்கு பிதாவையும் தெரியாது குமாரனையும் தெரியாதுங்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். இப்போ இதுதான் இனிஷியேட்டிவ் ஆகணும். உனக்கு பிதாவையும் தெரியாது குமாரனையும் தெரியாதுங்கிறாரு. இதில் அழகாக போட்டு அவனுக்கு அதாவது ஆவியில் அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு ரொம்ப சிம்பிள். அவர் சொல்கிறாரா, துவக்கமும் இயேசு முடிவும் இயேசு, அவ்வளோதான். நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க மாட்டேன், மேலே கீழே ஒன்றும் பார்க்க வேண்டியதில்லை. இது ஓகே, நான் உனக்கு வெளிப்படுத்துகிறேன், அவ்வளோதான் அப்படிங்கிறாரு ஈஸியாக. ஆனால் யார் குறுக்கோடாக இருக்கிறானோ அவனுக்கு சுற்றி உழைச்சி தப்பான வசனங்களை பூரம் காமிச்சிட்டு சாகுன்னு விடுறாரு. அவர் அப்படிப்பட்ட ஸ்டைல். அவர் மத்தேயு 13 சொல்றாரா, நீ குணப்படக்கூடாது, நீ ஆரோக்கியமாக கூடாது, நீ ரட்சிக்கப்படக்கூடாது, அதனால எல்லாத்தையும் நான் ஓமையா சொல்றேன், நாசமா போ அப்படிங்கிறார். யூதர்களை பார்த்து சொல்றார். இதை தீர்க்க தரிசனமா ஏசாயா 6வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லிட்டாரு, நீ ஆரோக்கியமாக மாட்ட. ஆமா, இவரோட ஸ்டைலே இவங்க புரியுறதே கிடையாது. ஆனா இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவர் குரூக்கட் கிடையாது, இவர் எல்லாத்தையும் ஸ்ட்ரெயிட்டாக எழுதி வச்சுட்டு, நீ உனக்கு பிடிச்சிருக்கா, நீ சாக விரும்புறியா சாகு, நல்லா இருக்கணுமா நல்லா இரு, கிளீனாக எழுதி தான் கொடுக்குறாரு. எங்கே பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் சொன்னார். உபாகமம் 30வது அதிகாரம் 15, ஆமாம், இதோ உனக்கு முன்னால் நான் என்ன வச்சுட்டேன், நன்மையும் தீமையும் வச்சுருக்கேன். அவர் ஸ்டைலில் புரிஞ்சுக்கிட்டா என்ன உபாகமம் என்ன சொன்ன 30:15 இல்லையா? உனக்கு இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன், நீ பிழைத்து பெருகும் படிக்கும், நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் படிக்கும், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அவர் அழகா சொல்லிட்டாரு, கிளீனா குடிச்சிட்டாரு. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். பழைய ஏற்பாட்டு பைபிள் இஸ் ஈக்குவல் டு நியாயப்பிரமாணம் இஸ் ஈக்குவல் டு என்னமா ஜீவனும் நன்மையும், இன்னொன்னு இருக்கு, என்ன இருக்கு, மரணம் தீமையும். செலக்ட் பண்ணிக்கோ. இப்போ அங்க அவர் கொடுத்தவர் இங்க என்னப்பல உங்களுக்கு எப்படி கொடுத்திருப்பாரு, இங்க ஜீவன் அது சொல்றாரு. யோவான் 14:6, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன்ட்டாரு. ஆமா, யோவான் 6வது அதிகாரம் 63 சொல்லிட்டாரு, ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கு உதவாது, நான் உங்களுக்கு சொல்கிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. இப்போ உனக்கு ஆவி ஜீவன் வேண்டாமா, இரு உனக்கு நான் போட்டு தரேங்கிறார். ஸ்டைலா போட்டிருக்காரு. என்னை அனுப்புகிற பிதா என்னிடம் பெரியவராக இருக்கிறார். எல்லாத்திலையும் அவர் கேட்குறா. ஒருத்த நல்ல போதகரே, என்ன ஏன்பா நல்ல போதகரை சொல்ற, தேவன் ஒருவரே தவிர நல்லவர் ஒரு இல்லை, என்ன ஏன் தேவன்கிற உடனே அவன் சொல்றான், அப்ப இயேசு தேவன் இல்லைல்ல. நமக்கு அப்பியர் ஆக மாட்டேங்குது, நமக்கு அப்பியர் ஆக மாட்டேங்குது. அவர் என்னதான் சொன்னாலும் அவர் தான் தேவன். நம்ம பிளைண்டு குருடு, காது திறந்துருக்கு, மற்றவர்களும் கண்டுக்க மாட்டோம். இவர் தான் அவர் தான் இவரும்போம். நம்ம எப்போ கேட்டாலும் எப்படி தட்டி தூக்கத்தில் கேட்டாலும் சொல்லுவோம் இயேசுவே தெய்வன்போம். ஆனால் அவனுக்கு பார்த்தீங்களா, இவரே சொல்லிட்டார்ல, அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டார், நல்ல போதகரே நித்திய ராஜ்யத்தை சோதனைத்துக்குள்ள நான் எனக்கு என்ன நல்ல போதகரே, யார், தேவன் ஒருத்தர் தான் நல்ல போதகர், என்னையான்னு சொல்கிறேன். அப்படின்னா இவர் தேவன் இல்லை. அவனுக்கு டக்குன்னு போட்டான் 1+1 2, தேவன் இல்லை. இப்படி இவன் நாசமாக போகணும்னு ஏசப்பா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வழியை அங்கே உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. ஆவியில் கரெக்டாக இருக்கிறவன், இருதயத்தை கரெக்டாக திறந்துருக்கிறவனுக்கு பிரச்சனையே இல்லை, க்ளீனாக அழகாக நேவிகேட் பண்ணுறான் அந்த வசனத்தில். நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இயேசுவோட கனெக்ட் ஆகிறதுக்கு. அவர் தான் தேவன்கிறது எல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லான வசனங்கள் இருக்குது.
அவ்வளோ பவர்ஃபுல்லான, அவர் சாதாரணமாக எழுதலை, பவர்ஃபுல்லான அத்தனை வசனங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. டு நோ இஸ் காட். ஆனால் போட்டிருக்காரு எங்கே கொடுத்துருக்காரு, 7 ஆவிகள் இருக்கு இவனுக்கு. அந்த 7 ஆவிகள் இருக்கு, ஒன்றும் இல்லை, பழைய ஏற்பாட்டிலே இருக்கு, இங்கே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவரை என்ன கணக்கு போட்டுக்கிட்டான், இயேசுவை நம்மளை போல ஒரு ஆள் வந்தார், செத்தாரு, போனாரு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு சாதாரண மனுஷன். இயேசு ஒரு சாதாரண மனுஷன். இந்த ப்ராக்கெட்டில் தான் இவனுக்கு அவ்வளோ போடுறாங்க. அதனால தான் இயேசுவை தேவன் இல்லை, பிதாவோட தான் நம்ம போகணும், இயேசு ஒன்றும் முக்கியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு யெகோவா விட்னஸ் எல்லாம் யார், உங்கள் ஃப்ரெண்டு அந்த அம்மா, அந்த யெகோவா விட்னஸ் எல்லாம் அப்படி தான் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் நீ போ சாகு அப்படின்னு விடுதாரு. ஆமாம். ஆனால் இங்கே கிளியராக அவர் கொடுக்குறாரு. இப்போ பாருங்கள், அவர் அழகாக இந்த ரகசியம் கொடுத்துருக்காரு. மத்தேயு 11:27, லூக்கா 10:22, 2 வசனம். இதை நம்ம சகலமும் என் பிதாவினால் எனக்கு, இதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா, இந்த மத்தேயு 11:27, லூக்கா 10:22 கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இவர் இந்த பைபிளை, இந்த புது உடன்படிக்கையை எப்படி நேவிகேட் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான கருகலான ரகசியம். இன்னைக்கு இவன் அவ்வளோ பேர் விழுந்ததுல தான், இவன் அவ்வளோ பேர் விழுந்திருக்குது இந்த வசனத்துல தான், இதில் தான். ஆமாம், அவனுக்கு பிதாவும் தெரியாது, குமாரனும் தெரியாது, கம்ப்ளீட்லி பிளைண்டா இருக்கிறான். ஆனால் அவ்வளோ பேர் நினச்சிக்கிட்டாங்க எனக்கு பிதாவும் தெரியும், குமாரனும் தெரியும். இந்த வசனம் பாருங்க, மத்தேயு 11:27 படிக்கும். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். லூக்கா 10:22 படிச்சிருங்க. இவங்க எல்லாரும் தனக்கு குமாரன் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். எப்படியா, பிதா தவிர வேறொருவரும் குமாரன் இன்னார் என்று. இவங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க எனக்கு குமாரன் தெரியும். நம்ம கூட சொல்றோம் நமக்கு இயேசு தெரியும், அவ்வளவுதான், பிளைண்ட். இதுக்கு மேல நம்ம பார்க்க மாட்டோம். இயேசு தான் தெய்வம், அவ்வளவுதான், வேற எங்கேயும் நாங்க பார்க்க மாட்டோம். இங்க கிளியரா இருக்கு, பிதா தவிர வேறு ஒருவரும் குமாரனை அறியான். அடுத்தது, குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் இன்னார் என்று அறியான். குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதா இன்னார் என்று அறியான். இப்ப பிதாவை அறியணும்னு யார் அறியணும்? குமாரனை அறியணும்னு யார் அறியணும்? பிதாவை அறியணும். போட்டு தள்ளிட்டாரா? இதுல மாட்டிக்கிட்டானு அவ்வளவு. இவன் அவ்வளவு பேருக்கும் தனக்கு பிதா தெரியும் அப்படிங்கிறான். இயேசு சொல்றாரு, உனக்கு பிதா தெரியுமா அப்படின்னா என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. குமாரனா தெரியுமாங்கிறாரு. குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனையும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இவன் குமாரனே மறுதலிக்கிறான, குமாரனே தேவன் இல்லைங்கிறான. இவனுக்கு எப்படி கனெக்ஷன் கிடைக்கும் இயேசுவோட? அவர் தான் வெளிப்படுத்தணும் பிதாவை. ஆனா அவன் நினைச்சிட்டான் பிதா எனக்கு தெரியும். எல்லாத்தையும் கேட்டா பழைய ஏற்பாட்டில் இருக்குது பிதாம்பா. நமக்கு சிரிப்பா வருது. பழைய ஏற்பாட்டில் இருக்குது பிதா, இங்க இருக்குதான் குமார். பிதாங்கிற வார்த்தையை பழைய ஏற்பாட்டில் இல்லைன்னு போது சொல்லிட்டாங்க. அவன் குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதா இருப்பேன். சாலமோனுக்கு ஒரு வசனத்தை சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க, அது சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அங்கே கிடையாது, யாருமே அவர் குமாரன் அப்பான்னு யாரும் கூப்பிடல. ஆமா, பிதாங்கிற அவர் தான் நான் பிதான்னு எங்கேயுமே கொடுக்கல. இந்த ஒரு வசனம் தவிர ஒன்றும் இல்லை. ஆமா, அவன் பயப்படணும் அப்படின்ட்டாரு. எனக்கு முன்னால் எல்லாரும் பயப்படணும். ஆமா, அப்போ இயேசு தான் பிதாவை அறிமுகப்படுத்துறாரு. இயேசு தான் பூமியில பிதாங்கிற வார்த்தையை கொண்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு. இவங்க எங்களுக்கு தெரியும் பிதாவை அப்படிங்கிறாங்கன்னா, அப்போ இவங்க எவ்வளவு ஹை லெவல் பிளைண்ட்னு பாருங்க. இந்த 2 வசனத்துல ரொம்ப கூலா போட்டு கொடுத்துட்டாரு. பிதாவை உனக்கு தெரியணுமா? ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியல. என்ன தெரியணுமா? பிதா உனக்கு வெளிப்படுத்தணும். இன்னொரு தடவை படிக்குமா? லூக்கா 10:22 திருப்பி ஒரு தடவை படிக்குமா? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணிட்டாரு. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கிட்ட அங்கிட்டு நீ மேல எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டாரு. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரன் இன்னார் என்று அறியான். அப்ப குமாரனை பத்தி யாருக்கு நல்லா தெரியும்? பிதாவுக்கு தான் தெரியும். ஏன்னா 7 ஆவிகள்ங்கும் போது இவர்தான் பிதா, இவர்தான் குமாரன், இவங்களுக்கு தான் தெரியும். வசன வழியா தான் வெளிப்படுத்துவார், வெளியில எங்கேயும் கிடையாது. எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. ஆனா யாருக்கு அதை வெளிப்படுத்துறாரு? யாரு இருதயத்தை திறக்கிறானோ அவனுக்கு மட்டும் தான், மற்றவனுக்கு கிடையாது. அவன் எவ்வளவு அடித்தண்டார போட்டாலும் இந்த வசனத்தை அக்செப்ட் பண்ண மாட்டான். அடுத்தது பாருங்க, குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதா இன்னார் என்று அறியான் என்றார். பிதாவை அறியணும், குமாரனை அறியணும். குமாரனை யாருக்கு தெரியும்? ஒரே ஒருத்தருக்கு தெரியும், பிதாவுக்கு தான் தெரியும். அப்போ
இது ஆக்சுவலாக பிதாவையும் குமாரனையும் அறியணும்னா இந்த வசனம் 2 வசனத்தின் முன்னாடி பார்த்தா, எப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாதுய்யா, ஏதாவது பிச்சை போடுங்க நான் ஏற்றுக்கிறேன்யா, நீங்கள் எது போட்டாலும் ஓகே தான் ஐயா, நீங்கள் எது கொடுத்தாலும் வசனம் கொடுத்தாலும் அது ஓகேயா, நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்க மாட்டேன், கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன், இப்படிப்பட்டவனுக்கு மட்டும்தான் ஓகே அப்படின்னு வெளிப்படுத்துகிறார். இவன் இடற மாட்டான். அதாவது ஒருவன் சிறுபிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிக்க மாட்டான்னு அவர் சொன்னது காரணம் இதுதான். சிறுபிள்ளை போல இருந்தா அப்பா உனக்கு நான் சொல்லித்தரேன். அப்போ அவனுக்கு கிளீனாக புரியும், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்ப்பா, எங்களை பிரிக்க முடியாது, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், அவ்வளோதான். என்னை அறிந்தவன் பிதாவை அறிந்தான், முடிஞ்சு போச்சு, ஈஸியாக போயிடலாம். அப்போது இந்த 2 வசனங்கள்லே அவங்கள போட்டு ஓரங்கட்டி வச்சுட்டாரு. அவங்க இப்போ நமக்கு தெரியுது, சீஷர்களுக்கு இப்போது தெரியணும், இவங்களுக்கு யாரை தெரியாது, பிதாவையும் தெரியாது, குமாரனையும் தெரியாது. குமாரனை இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகணும்? மத்தேயு 12:28 படி, நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துக்கிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்து வந்திருக்குது. அவர் உள்ளே வந்திருப்பார், குமாரன் உள்ளே வந்திருப்பார், ஆமாம் வந்திருப்பார், பரிசுத்தாவே வந்திருப்பார். அதே இல்லை. ஸோ அவனுக்கு குமாரனையும் தெரியாது, பிதாவையும் தெரியாது, கம்ப்ளீட் பிளைண்ட்னஸில் இருக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ தேவனுடைய 7 ஆவிகள் பார்த்துட்டீங்க. அடுத்தது சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது யார் சொல்லுவார்? இதில் வெளிப்படுத்தல் 3ஆவது அதிகாரத்தை 3:18 நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனுக்கும் என்னோடு கூட 3:18 3:21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்ப சிங்காசனத்துல யார் உட்கார்ந்துருக்கா? சிங்காசனத்துல, பிதாவுடைய சிங்காசனத்துல யார் உட்கார்ந்துருக்கா? இயேசு உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனா அங்க வரும் மார்க்கு 16ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்துல அவர் வலது பாரசத்தில் உட்கார்ந்தார்னு இருக்கும். படிங்க, மார்க்கு 16ஆவது அதிகாரம் 16 தேவனுடைய வலது தேவனுடைய வலது 19 மார்க்கு 16:19 இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். இங்க வலது பாரிசத்தில். ஆனா இயேசு என்ன சொல்லி இருக்கிறாரு? சிங்காசனத்தில் அவரோட கூட, ஒரு சிங்காசனம் தான், அவரோட கூட உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறாரு, ஒரே சிங்காசனத்துல. ஆமா, வலது பாரிசத்தில். இப்ப ஸ்தேவான் இதுல அவன் பார்ப்பான், தேவன் 5 அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரத்துல அவ இயேசு நிற்கிறத, சிங்காசனத்துல இருந்து நிற்கிறதையும் பரலோகத்துல இதுல இங்க இருக்கு 7ஆவது அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரம் 56ஆவது வசனம் 7:55-56 அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். இங்க பார்க்கும்போது அப்படின்னா தேவன் இருக்கிறாரு, அவர் தானே முக்கியம், குமாரன் 2 தானே. ஆனா அவர் சொல்றாரு, நான் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்துருக்கேன். அவருக்கு 7 ஆவிகள்னு கணக்கு போட்டு பார்க்கும்பொழுது இவர் தான் அவர். 7 பேர் இன்டர்சேஞ்சா 7 ஆவிகள் எங்கனாலும் இருக்கலாம். அந்த ரைட்டோட தான் வந்தார். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்ன காரணம் இதுதான். இப்போ இவங்க அவர் மாம்சத்தில் வந்துட்டாரு அப்படின்னு மற்றவன் எப்படி புறஜாதிக்காரன் எவ்வளோத்துக்கு இயேசுவை ரொம்ப ரொம்ப இதாக நினைக்கிறானோ, சீப்பாக நினைக்கிறானோ, செத்து போயிட்டாரு அப்படின்னு சீப்பாக நினைக்கிறானோ, அதே நினைப்பில் தான் இவங்க இருக்கிறாங்க. அவங்க தான் இயேசுவ தேவன்கிறது அக்செப்ட் பண்ணுறதில்ல. இது ஒன்று. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. பிதாவுடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்புறம் பூமியில இருக்கும்போதே மத்தேயு 23ஆவது அதிகாரம் 6-8 இந்த 2 வசனத்துல அருமையான இதை கொடுத்திருக்கிறாரு. ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இவர்தான் தேவன் அப்படிங்கிறது. படிங்க. விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்கள் 23 மத்தேயு 12 மத்தேயு 12:6-8 தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவாலயத்துல பெரியவர் யாரும் இருக்க முடியும்? நீங்க இப்போ இதுல நல்லா சீஷர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இதுல உள்ள ஒரு வசனம் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல உள்ள இப்ப நீங்க பாத்தீங்க, ஃபர்ஸ்ட் வசனம் எது பாத்தீங்க? 7 கண்கள் 7 ஆவிகள். 2வது என்ன பாத்தீங்க? சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டதுக்கு, இதா தவிர வேறொருவன் குமாரனை அறியான்,
குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ வேறு ஒருவனும் பிதாவை அறியான். இந்த வசனம் பார்த்தீங்க. இதை ஒருத்தன் கொஞ்சம் டீப்பா ஒரு தடவை 2 தடவை படிச்சுட்டான்னா தப்பிச்சிருவான். இவர் தான் தேவன் கண்டுபிடிச்சிருவான். இப்போ 3வது நம்ம பார்க்குறோம். 3வது பார்த்தோம். இது அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்கிறது யாரு? குமாரன். அவரோடு கூட உட்கார்ந்துருக்காரு. யார் உட்கார முடியும்? யார் உட்கார முடியும்? அவரோட கூட உட்காரணும்னா அவர் தான் உட்கார முடியும். வேற யாரும் அங்கே கிடையாது, உட்கார முடியாது. ஆமா. இப்போ 4வது இவர் யாருக்கு? இவர் தேவாலயத்திலும் பெரியவர்ங்கிறார். இன்னைக்கு தேவாலயம் ஆக்சுவலி ஒன்றும் கிடையாது, கட்டடம் ஒன்றும் கிடையாது. அப்போஸ்தலர் 7:48, அப்போஸ்தலர் 17:24 கையினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாக இருக்க மாட்டார் இப்போ. ஆனால் அப்போ அது எங்க இருந்தார்? தேவாலயத்தில் சொல்றாரு. மத்தேயு 23வது அதிகாரம் எடுக்க சொல்றாரு, தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்ணுகிறவன் தேவாலயத்தின் மீது அதில் வாசமாயிருக்கிறவர் மேலும் சத்தியம் செய்யறான் அப்படின்னா போடுறாரு. ஆமா, தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர். 23:21 தேவாலயத்தின் பேரில் சத்தியம் பண்ணுகிறவன் அதன் பேரிலும் அதில் வாசமாய் இருக்கிறவர் பேரிலும் சத்தியம் பண்ணுகிறான். தேவாலயத்துல யார பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில வாசம் பண்ணா? தேவன் தான் வாசம் பண்ணார். அவர் சொல்றாரு, யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8:22. யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனம் 22வது வசனம். 25 யாத்ராகம் 25:8 அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. 22 அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்க போகிறவைகளை எல்லாம் உன்னோடே சொல்லுவேன் சொல்லிட்டு என்னாகும் 1வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா டைரக்டா கூப்பிட்டு பேசுறாரு. டைரக்டா அவர் பேசி எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஒரு வசனம் படிங்களேன். என்னாகமம் 7:89. என்னாகமம் 7:89. மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போது தன்னோடே பேசுகிறவர்களின் சத்தம் சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்கள் நடுவில் இருந்ததுண்டாக கேட்பான். அங்கே இருந்து அவனோடே பேசுவார். அது அப்படியே. அப்ப தேவாலயத்துல ஆசரிப்பு கூடாரத்துல கேருபீன்கள் நடுவிலிருந்து பேசுவேன்னு சொல்லியிருக்காரு. சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்கள் நடுவிலும் இருந்து நான் பேசுவேங்கிறாரு. அவன்கிட்ட பேசினாரு, அவன் கேட்டான். இதே தான் சொல்றாரு மத்தேயு 23:21. தேவாலயத்தின் மேல் சத்தியம் பண்றவன் தேவாலயத்தின் மேலும் அதில் வாசமா இருக்கிற மேல் சத்தியம் பண்றான். இங்க மத்தேயு 12:6 சொல்றாரு, இதோ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப தேவாலயத்தின் மேல பெரியவர்னா இப்ப யாரு? இது தேவனுக்கு மேல யாராவது பெரிய ஆள் இருக்க முடியுமா? நான் தாங்கிறாரு. இப்போ இந்த ஒரு வசனம் அவனுக்குள்ள கொஞ்சம் ஒரு இம்பாக்ட் உண்டாக்குச்சுன்னா உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் இயேசு தேவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு கம்ப்ளீட்லி என்ன ஆச்சுன்னா பிளாக்டு. அவன் அவ்வளோத்தையும் பிளாக் பண்ணியிருக்கான். ஓகே நீ சாகுன்னு எசப்பா விட்டுட்டார். ரெஜிஸ்டர் ஆகாதபடி விட்டுட்டாரு. உணர்வே இல்லாதபடி விட்டுட்டாரு. ஏன்னா இந்த வசனம் ஒரு சிம்பிள் காமன் சென்ஸ் இருந்தாலும் கண்டுபிடிக்கும். ஆஹா, தேவாலயத்தில் பெரியவர்னா, ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவாலயத்திலிருந்து தான் அக்கினி தேவாலயத்தில் பரிசுத்த தலத்திலேருந்து நாதாபு அபியூல அழிச்சது. அங்கேருந்து அவர் பேசினாரு, கேட்டாங்க, எல்லாம் இருக்குது பழைய ஏற்பாட்டில். அது இப்போ கிடையாது. ஆமாம். அப்போ தேவாலயத்திலும் பெரியவர்னு சொன்னோன்னே ரெஜிஸ்டர் ஆகணும். தேவாலயத்தின் திரைச்சியில கிழிந்தது உங்களுக்கு தெரியும். கிழிஞ்சதுன்னா தேவாலயம் போச்சு, அங்கேருந்து தேவனுடைய பிரசன்னம் வெளியே போயிட்டு, இதெல்லாம் தெரியுது. ஆனால் இவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு, இதோ தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. இவர் தான் தேவன். ஆமாம், கிளியரா பலியை காணிக்க ஒழிச்சிட்டு என்ன பண்ணாரு? ஞானஸ்தானம்னு ஒன்று கொண்டு வர்றாரு. இவரே ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம் என்ன? பாவ மன்னிப்பு. அது வரைக்கும் பாவ மன்னிப்புக்கு எங்கே போகணும்? தேவாலயத்தில் போய் பலி கொடுக்கணும். அதை கேன்சல் பண்ணியிருக்கிறாரு. தேவனை தவிர வேற யாரும் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ நிறைய, அதாவது 1-2 ரொம்ப மலை மாதிரி பெருசாக கொடுத்துருக்காரு. பல மலைகளை கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்களுக்கு அந்த மலைகள் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அதை சீத்ரூ பண்ணி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். அப்போ எவ்வளோ எப்பேற்பட்ட பிளைண்ட்னஸ்ன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பிரசங்கம் பண்ணதை விட்டுட்டு கொஞ்சம் ஆஃப் த ரெக்கார்ட் உள்ளதை நம்ம சொல்லித்தரோம். அடுத்தது பாருங்கள். இப்போ உங்களுக்கு இது தெரியுது, சீஷர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதில் அடுத்து 8வது வசனம் சொல்றாரு, இதோ ஓய்வு நாளுக்கு படிங்க. மத்தேயு 12:8. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். அப்போ ஆண்டவர் யாருங்க?
அவரே சொல்லிட்டார். ஆண்டவர்னு எங்க இருக்குன்னு கேட்பாங்க, முஸ்லீம்களும் கேட்பாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் கேட்குறாங்க. அவர் ஓய்வு நாளுக்கு எப்பா நான் ஆல் 7 டேஸுக்கு நான் தான்ப்பா ஆண்டவருங்கிறாரு. இதில் நானே ஆண்டவர்னு பச்சையாக சொல்லியிருக்கிறாரு. ஓய்வு நாளுக்கும் நான் தான் ஆண்டவர், அதனால என் கூட இருக்காங்களா, நீ எதுவும் குறை சொல்லாத, அதில் ஓய்வு நாளெல்லாம் பின்பற்ற வேண்டாம், பிகாஸ் ஐ எம் காட், என் சீசரில் என் கூட இருக்கிறாங்க, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர், போடா அப்படிங்கிறார், போடாங்கிறார். இதை யார் சொல்ல முடியும்? இவர் மரித்து உயிர்த்தெழுந்து தான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மைன்னு நிரூபிச்சிட்டார். இவர் மரித்து உயிர்த்தெழுந்து நிரூபிச்சிட்டார். ஆமா, அவ்வளோத்தையும் நிரூபிச்சிட்டார். ஓய்வு நாளுக்கு நான் தான் ஆண்டவர்னு சொன்னார்னா, ஓய்வு நாள் நீங்க பழைய ஏற்பாடு பார்த்தீங்கன்னா 10 கற்பனைகளில் ஒரு கற்பனை ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை மீறினா யாத்ரா 35:1-2 கொலை செய்யப்பட கடவன். என்னாகும் 15:32 பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விறகு பொறுக்கணும், ஓய்வு நாளை மீறிட்டான், கொண்டு இருக்கன்ட்டாரு, கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. ஓய்வு நாளை அவ்வளோ சாக்ரோசான்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு ஓய்வு நாள்லாம் கிடையாது. ஆமாம், கொடுத்துருக்காரு, நம்மளை ஃப்ரீ பண்ணியிருக்கிறாரு. அவனை ரொம்ப ரொம்ப அழிச்சாட்டியம் பண்ணனால அவனுக்கு டைட்டன் பண்ணிட்டார், அவனை அப்படி ஒரு சிறையறப்பு மாதிரி வச்சுட்டாரு. அப்போது அந்த ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டாருனாலே யூதர்களுக்கு ஒரு செகண்டில் புரிஞ்சிடும். ஏன்னா ஓய்வு நாள் அவ்வளோ பெருசு. இவரை குற்றஞ்சாட்டினது பூரா எது குற்றஞ்சாட்டினா, இவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினார் தான் குற்றஞ்சாட்டினான். அவனுக்கு யூதர்களுக்கு இன்னைக்கும் சரி அன்னைக்கும் சரி ஓய்வு நாள், யோவான் 5வது அதிகாரங்க, ஓய்வு நாள் சாக்ரோசன். அவன் கடைபிடிக்கிறானோ இல்லையோ, அதையும் சொல்லிடுவான், அதையும் போட்டு தள்ளிடணும்ல. அவன் கடைபிடிக்கிறானோ இல்லையோ, அவன் வெளியில அவுட்டர் இதுல ஓய்வு நாள் பெருசு. இப்ப இயேசுவை என்ன பண்ணாங்க பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 18. அவர் ஓய்வு நாள் கட்டளையை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினார்கள். 16. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். இவன் பண்ணனால என்ன பண்ணார் தெரியுமா? அவர் பண்ண எல்லா அற்புதமே ஓய்வு நாள் தான் பண்ணார். நீ ஓய்வு நாளை பெருசா வச்சுக்கிட்டு இருக்கியா பாரு, நான் பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு அந்த வரிசையா யோவான் 9வது அதிகாரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் தான். நீ எந்த இடத்துல நீ என்னை அட்டாக் பண்ற, அந்த இடத்துல நான் திருப்பி பண்றேன்னு ஃபுல்லா ஓய்வு நாள்ல தான் அவர் அற்புதங்களை பண்ணார். எப்படி அது பண்ணி அவர் என்ன காமிச்சார்? அவனுக்கு அந்த மரம் மண்டைகளுக்கு ஒன்று சொன்னாரு, நான் தான்டா தேவன் அப்படிங்கிறத காமிச்சார். ஓய்வு நாளுக்கு நான் தான் ஆண்டவர், ஐ கேன் டூ எனிதிங் எனி டே, ஐ எம் 24/7 காட், யூ கான்ட் ரெஸ்ட்ரிக்ட் மீ அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காரு. ஆனா அந்த மரமண்டைகளுக்கு ஏறல, அவரை கொலை பண்ணிட்டாங்க, சிலுவையில் அரைஞ்சி. இன்னைக்கு இவனுக்கு சிலுவையில் அரைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கும் இயேசு தேவன் இல்லை, ஆனா அவர் சொல்லியிருக்காரு ஓய்வு நாளுக்கு நான் தான் ஆண்டவர். இவன் இன்னைக்கு ஓய்வு நாளை பத்தி பேசுறான். உங்கள்கிட்ட கேட்டா உடனே சொல்லுவான் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும்னு இருக்குதான். அவர் சொல்றாரு ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் அவர் தான். இயேசு வெளியில இருக்காரு, எங்க இருக்காரு? டெம்பிள் விட்டு வெளியில இருக்காரு. அன்னைக்கு அவன் தேவாலயம்னு இருந்தான், தேவாலயம் ஃபுல்லா தேவாலயம்னா, ஆனா அவர் எங்க இருந்தாரு? தேவாலயத்தை விட்டு வெளியில இருந்தாரு. தேவாலயத்திலும் பெரியவர் தேவன் நான் தான்ப்பா, நான் வெளியில இருக்கேன் அப்படின்னாரு அப்பமே. ஆனா இப்போ இவனுங்களும் இப்ப என்ன சொல்றாங்க, தேவன் இன்னைக்கும் எங்க இருக்கிறாரோ, இயேசு எங்க இருக்கிறாரோ, சர்ச்சுங்கிற தேவாலயத்துக்குள்ள இருக்கிறாரோ, அதே ஆவி புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்க 2 பார்த்துட்டீங்க, 4, 5 பார்த்தாச்சு இதுல உங்களுக்கு. ஓகே, அடுத்தது ஏசாயா பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்கலாமா? பழைய ஏற்பாட்டிலேருந்து பார்க்கவா வேண்டாமா? சரி, பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டிலேருந்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 6. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இன்னொரு தடவை பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 6வது வசனம் 16வது வசனத்துல அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசிகளுக்கெல்லாம் தேவன் நான் தாங்கிறார். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 6. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். 16 படிமா. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். அப்போ அந்த தூதனை அனுப்புனது இவர் தான். அவர் 6வது வசனத்துல சொல்ற, 6வது வசனம் திருப்பி ஒரு தடவை படிக்குமா? பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். அந்த பரிசுத்த, நீங்க இதை பார்த்தீங்கன்னா பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் அப்படின்னு
சொல்றாரு, இங்க சொல்றாரு, சிங்குலர்ல சொல்றாரு. அதுக்கு சிக்னிஃபிகன்ஸை கொஞ்சம் பின்னால பார்க்கலாம். சொல்லிட்டு 16வது வசனத்துல தான் அந்த தூதனை அனுப்புனேன் அப்படிங்கிறாரு. சபைகளை இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இவர்தான். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே பிதா, தேவன் அண்ட் குமாரன் வரும். ஆனால் வெளிப்படுத்தல் 22:6 சிங்குலரில் ஒருத்தர்னு போட்டிருக்கோம். வெளிப்படுத்தல் 1:6 சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகி யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இதுல 2 பேர் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா வெளிப்படுத்தல் 22:6 பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான், பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் தூதன் ஆனவர். அவர் தம்ம தூதனை அனுப்புறாரு. 16வது வசனத்துல எப்ப அந்த தூதனை நான் தாமா அனுப்புனங்கிறாரு. இதே ஒரே வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுனது ஒரே ஒரு ஆள், யோவானை வச்சு எழுதியிருக்காரு. அவருக்கு மார்பிள சாஞ்சிக்கிட்டு இருந்தவன். ஃபர்ஸ்ட் வசனத்துல தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததுன்னு இருக்கு. அப்படின்னா 2 பேர் மாதிரி தெரியுது. வெளிப்படுத்தல் 22:6 வரும்போது தீர்க்கதரிசிகளின் தேவன் நான் அனுப்பியிருக்குங்கிறார். அந்த நான் வேற யாரும் இல்லை, இயேசுவாகிய நான் எழுதிட்டார். வெளிப்படுத்தல் 22:16 இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். ஸோ இது பார்க்கும்போது ஆவியில் இருக்கிறவனுக்கு டவுட்டே இல்லை, இவர் தான் அவர் தான் இவர், டவுட்டே கிடையாது. மார்க் 13:32 படிங்க. மார்க் 13:32 படிங்க. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அவ்வளவுதான். இதை வச்சுக்கிட்டு குமாரனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ குமாரன் பிதா இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் டெலிபரேட்டா இவன் இடறி போகணும்னு சொல்லி அதை போட்டு கொடுத்துருக்காரு. இவர் வெளிப்படுத்தின விஷயத்துல அக்கு வேற ஆணி வேற போட்டு கொடுத்துருக்காரு. இவருக்கு அது தெரியாது அப்படின்னா அவர் அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறார். நாளும் நாளிகையும் தான், நாளிகை தான், வாரம் இந்த வாரம் அவ்வளவுதான். அப்போ இவன் நாளும் நாளிகை, அப்போ பிதாவுக்கு தான் தெரியும், இவருக்கு இல்லை. அப்போ பிதா தான் பெரியவர், குமாரனுக்கு பவர் கிடையாது. இவங்க இடறி போகணும்னு சொல்லி அழகாக அந்த மாதிரி வசனங்களை போட்டு கொடுத்துருக்காரு. குமாரனுக்கு தெரியாதுல்ல, அப்போ பிதா தானே வருவாங்க, ஜெகோவா விட்னஸ் பிதா தானே அப்போ பெருசு, அவரை தானே நம்ம கும்பிடணும். இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே வசனத்தில் யோவான் 14:6 போட்டுட்டாரு, என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வராது. யூ cannot reach him without unless through me. என் வசனங்களை வழியாக தான் நீங்கள் போகணும், வேற வழியாக கிடையாது அப்படின்ட்டார் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு டோர் தான் சொல்லிட்டார். நானே வாசல், நானே எத்தனை ஸ்டேட்மெண்ட், 9 ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரா? யோவான் 10வது அதிகாரம் 7-8 நானே வாசல். அப்போ அந்த யோவான் 10வது அதிகாரத்தை படிக்கிற யாருமே இயேசுவை தேவன்கிறது உடனே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நிறைய இருக்குது இதில், ஜஸ்ட் இதில் போகிறனால ஆஃப் த ட்ராக் அதையும் பார்க்கலாம். நானே வாசல் யோவான் 10:9 நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமா. 11 நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இந்த 9வது வசனம் 10:9 போதும். ஆமா, 7 சொல்றார். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே டோர் தான் ஆடுகளுக்கு பரலோகம் போறதுக்கு ஒரே ஒரு வாசல் தான். இயேசு தான் அந்த வாசல். இப்போ எனக்கு இயேசு வேண்டாம், நான் டைரக்டா பிதாக்கிட்ட போறேன்னா அவர் சொல்றாரு வேற வாசல் இல்லையேடா. இந்த 2 வசனம் தெரியும்போது வேற வாசல் இருக்கா? யோவான் 10:7 ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 9 நானே வாசல், என் வழியாக ஒருவன், நானேன்னு கேட்டார், நான் வாசல் அப்படி இல்லை, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப என் வழியா இல்லாம வேற வழியா போனா ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படி சொல்றாரு. 1வது வசனத்துல இதை போட்டு தள்ளிட்டாரு. யோவான் 10:1 போட்டு தள்ளிட்டாரு. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்கு வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனமா இருக்கிறான், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனும் ஆடுகளின் மேய்ப்பனா இருக்கிறான் சொல்லிட்டு நானே வாசல்ட்டார். 2 வசனம் கொடுத்துட்டாரு. இவர் தான் வாசல். இவர் வழியா உட்பிரவேசிக்காம
சைடு ரூட்ல போறோம் அவ்வளவு பேரும் சொல்றாரு கள்ளனும் கொள்ளைக்காரன்ட்டார். அப்போ இயேசுதான் வாசல், இவர் வழியாக தான் உட்பிரவேசிக்கணும், இவர்கிட்ட தான் வழி நடத்தணும்னு இங்கே தெளிவாக இருக்குது. இதை விட்டுட்டு இவங்க போய் பழைய ஏற்பாட்டில் வேறு இதில் வழி நடத்துகிறாங்க, நான் பிதா கிட்ட வழி நடத்துகிறேன், ஜெகவாக்கிட்ட வழி நடத்துகிறாங்கன்னா அவர் சொல்கிறாரு கள்ளனும் கொள்ளைக்காரனும். பழைய ஏற்பாடை போதிக்கிறவங்க, பழைய ஏற்பாடை வாசல்னு காமிக்கிறவங்க அவ்வளோ வரும் இந்த வசனத்தின்படி கள்ளனும் கொள்ளைக்காரனும். அவங்கள பின்பற்றுறது கள்ளனையும் கொள்ளைக்காரனையும் பின்பற்றுறாங்க. நமக்கு எவ்வளோ வசனங்கள் ஆஃப் த ட்ராக் வசனம் எடுத்தாலே இருக்கு. ஆமாம், எங்கே எடுத்தாலும் இருக்கு, எங்கே டச் பண்ணாலும் இயேசு தான் தேவன் இருக்குது. அவருக்கு ஆல்டர்னேட்டிவே கிடையாது. இயேசுவுக்கு ஆல்டர்னேட்டிவே காஸ்பலில் கொடுக்கல. ஆக்சுவலாக மத்தேயு மார்க்கு இயேசுவுக்கு அவர் ஒரு ஆல்டர்னேட்டிவை அங்கே கொடுக்கல. ஆமாம், அவர் பிதாவை மேன்மைப்படுத்தியிருக்காருன்னா சீஷர்களை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு பாடம் வச்சிருக்காரு, நம்ம இயேசு எல்லாத்துக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அவர் பண்ண மாதிரி லெசன் கொடுத்துருக்காரு, வேற ஒன்றும் இல்லை, லெசன் கொடுத்துருக்காரு. இதை புரிஞ்சிக்காம பிதா ஒருத்தர் இருக்காருலாம், அவர் மாம்சத்தில் இருந்தவர் பலவீனமா இருந்தாரு. ஆனா அவருக்கு எத்தனை ஆவி? 7 ஆவிங்கும் போது முடிஞ்சது. 6 ஆவி எங்கேயோ இருக்குது பரலோகத்தில். அது நம்ம படிச்சிட்டோம். யோவான் 3:13 பரலோகத்தில் இருக்கிறவரும் பரலோகத்திலிருந்து இறங்கிறவருமான. எவ்வளவு தூரம் போட்டு தள்ளி இருக்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு, அவர் என்னை ஒருத்தரும் கொல்ல முடியாது அப்படின்னு இருக்காரு. யோவான் 10:17-18 நானே என் ஜீவனை அடைந்து கொள்ளும்படினால், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டேன். எனக்கு அந்த லாஸ்ட் சென்ட், இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். நானே உயிரை கொடுக்குறேன், நானே அதை எடுக்கிறேன், இதுலயே முடிஞ்சு போச்சு. இவர் தான் தேவன். ஆமா, யோவான் 6வது அதிகாரம் 46 சொல்றாரு. இவருக்கு இது தேவனிடத்தில் நின்று வந்தவர். 5ல் வருது. அவர் தன்னில் தாமே 5:26 தன்னில் தானே ஜீவன் உள்ளரா இருக்கும்படி 26 5:26. ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இதுல பாக்குற இந்த வசனத்திலும் ஒரு வசனம் போதும் இயேசுதான் தேவன் கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஆனா இவ்வளவு வசனங்கள் இருந்து அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா அப்ப எப்பேற்பட்ட கடின இருதயத்தோட அவங்க இருக்கிறாங்க. அவங்க மனுஷனே இல்லை. அவங்க அந்த இது மாதிரி டைமண்ட் மாதிரி ரொம்ப ஹார்ட் ஆக்கியிருக்காங்க, இருதயத்தை ஹார்ட் ஆக்கியிருக்காங்க. இந்த சத்தியம் உள்ள போக மாட்டேங்க அவங்களுக்கு. நமக்கு ரொம்ப சிம்பிளாக புரியுது. ஏதாவது ஒரு வசனம் எப்பா வாசல், நானே வாசல்ங்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், அவ்வளோ இந்த நானேன்னு போட்டுட்டாலே இவரை தவிர வேறு யாருமே இல்லை, அவ்வளோ வருது. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ இருக்குது. ஓகே, ஆமாம். இப்போ இவங்க நம்புகிற பழைய ஏற்பாட்டிலேருந்து ஏசாயா 43:10 வரை சொல்கிறாரு. இவங்க நம்புகிற பழைய ஏற்பாட்டில் இருக்குது, எனக்கு பின் தேவன் வருவதும் இல்லைன்னு கொடுத்துருக்காரு. ஏசாயா 43:10 படிக்குமா? எனக்கு பின்னால ஒரு தேவன் வர்றதில்லைங்க. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. எப்படி? எனக்கு முன்னால ஒரு தேவன் கிடையாது, எனக்கு பின்னால ஒருத்தரும் கிடையாது. இவர் தான் வந்திருக்கிறார், அவர் தான் இறங்கி வந்திருக்கிறார். ஆமா, அதாவது சீஷர்களுக்கு ஒரு சிம்பிள் இது கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்த கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் எப்பெல்லாம் தேவையோ உருவம் எடுத்து வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு முன்னால் நின்றுருக்கிறார். ஆதியாகமம் 17:1 கிறிஸ்து தான். ஏன்னா யார் பார்க்க முடியாது? தேவனை ஒருத்தரும் பார்க்க முடியாது. இவரே சொல்றாரு, யோவான் 6:46 சொல்றாரு, தேவனை ஒருவர். நம்ம யோவான் 1:17 பார்க்குறோம், 1:17 1:18 தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் வழியில் இருக்கிற குமாரனை வெளிப்படுத்தினார். யோவான் 1:18. அடுத்தது அவர் சொல்றார், யோவான் 6:46 சொல்றாரு, பிதாவினிடத்தில் வந்தவரை தவிர வேறு ஒருவனும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். அப்படின்னா வேற யாரும் பார்க்கல. ஆனா யார் பார்த்தா? ஆதாம் ஏவாள் பார்த்தாங்க. ஏதேன் தோட்டத்துல யாரை பார்த்தாங்க? அப்போ குமாரன். அவங்க பார்த்தது கிறிஸ்துங்கிற குமாரன். அவருக்கு பேர் அன்னைக்கு இயேசு இல்லை, அவர் குமாரன். அடுத்தது இதில் கிதியோன் பார்த்தான், யாக்கோபு பார்த்தான், வரிசையாக ஒவ்வொருத்தராக பார்த்துருக்குறாங்க. மாமா பார்த்துட்டு தேவனை கண்டேன்னு கிதியோன்னு சொல்லுவான், எல்லாம் நீ சாவதில்லைன்னு சொல்லிட்டு போவார். எல்லாம் இதில் இவங்க யாத்திராங்கமத்தில் இவங்க எல்லாம் போய்
வசனம் சொல்லுது தேவனை அவங்க கண்டாங்க, அதை டிஸ்கிரைபரை பண்ணுறாங்க. ஆமாம், நேர யாத்திராக 34 நினைக்கிறேன். அவங்க தேவனை அவங்க வந்து டைரெக்டாக பார்ப்பாங்க, பார்த்து தொழுது 70 பேர் போய் தொழுது கொண்டுட்டு வருவாங்க. நேராக போய் அவங்களுக்கு ஒரு சார்ட்டர் ட்ரிப் கொடுப்பாரு. அவங்களுக்கு ஒரு சார்ட்டர் ட்ரிப் கொடுத்து இங்கே பாருங்கள், யாத்திராவும் 24 யாத்திராவும் 24 9 10 11 யாத்திராவும் 24 9 படிக்குமா. பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாவும் அபியூவும் இஸ்ரவேலருடைய மூப்பரில் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அவர் இஸ்ரவேல் புத்திரருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கைகளை நீட்டவில்லை, அவர்கள் கையை நீட்டவில்லை. அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள். எப்படி தேவனை தரிசித்துன்னே இருக்கு. எப்படி இருந்தாங்கன்னு அந்த அப்பியரன்ஸ் இருக்கு. எசேக்கியேல் பார்த்தோம், 2 இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் எசேக்கியேல். நான் இன்னும் ரொம்ப போக விரும்பல. நான் இன்னைக்கு என் மனைவி பார்த்தா, நான் நீங்க பழைய ஏற்பாடு படிக்கிறத பார்த்துட்டேன் அப்படின்னா, நான் இன்னைக்கு எனக்கு டெஸ்ட் குயிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன இங்கெல்லாம் மேட்ரு உண்டோ எடுத்து நோட்ஸ் எடுக்கிறேன். எவ்வளோ நேரம் வேற வீடியோ எடிட்டிங் வேற பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த கடைசி ஒரு 2 மணி நேரத்தில் நான் எடுக்கிறேன். நான் மனைவி வந்து பார்த்துட்டு நான் பார்த்துட்டேன், பழைய ஏற்பாடு படிக்கிறத நான் பார்த்துட்டேன். நான் இன்னைக்கு டெஸ்ட்லாம் எழுதுறேன். ஆமாம், டெஸ்ட்லாம் எழுதுறேன். ஸோ அதனால் நான் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு ஜாட்டிங் எடுக்கிறேன். லாஸ்ட் மினிட் படிச்சுக்க போகிற பிள்ளை மாதிரி ஜாட்டிங் எடுக்கிறேன். பார்த்துட்டேன், நான் பார்த்துட்டேன்ல, நல்லாவே பார்த்துட்டேங்க என் மனைவி யாரே. ஏன்னா இப்போ அதில் ஏற்கனவே படித்ததில் அங்கங்கே ஜாட் குயிக்காக எடுத்து வச்சுக்கிட்டேன். நானும் ஒரு தடவை எடுத்துட்டா போதும், அது வாட்டுக்கு நிற்கும். ஸோ இப்போ இவங்க தரிசித்தார்கள்னு இருக்கு. யாத்திரா 33:20 மணி சொல்றாரு, நீ என்னை என் முகத்தை காண்பதில்லை, என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதே இதில் 11வது வசனம், அதே 33:11 பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை மோசே தேவனை முகமுகமாய் தரிசித்தார் இருக்கும். அப்படின்னா எல்லா இடத்துலையும் குமாரன் கிறிஸ்து வந்து இருந்திருக்கிறார். அவர் அப்பியரன்ஸ் காமிச்சிருக்கார், டைரக்டா வந்து நின்றுருக்கிறார், டைரக்டா அவருடைய அப்பியரன்ஸை கொடுத்திருக்கிறாரு. அவங்க பார்த்தது பூரம் கிறிஸ்துவ, மாம்சத்தில் வரதுக்கு முன்னால் இருந்த கிறிஸ்துவ அவங்க பார்த்துருக்காங்க. ஆமா, அவங்க சாகலை அப்படின்னா அவரை தான் பார்த்துருக்குறாங்க. இவர் இருக்கிறார். நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எல்லாத்தையும் படைச்சது இவர் தானே. எங்க இருக்கு? யோவான் 1:1-2-3 சகலமும் அவர் மூலமாயும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை. 10வது வசனம், அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிட்டு, உலகமா அவரை அறியவில்லை. இதை எல்லாத்தையும் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மறுதளிக்கிறது மட்டும் இல்லாம அது வந்து அவங்களுக்கு ஏறவே மாட்டேங்குது. இவங்களுக்கு பவுலும் போட்டு கொடுத்துருக்கான். கொலோசியர் 1:15-16-17 அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுருவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினமானவர், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, காண்கிறவை காணாதவை எல்லாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு கொடுத்துட்டான். இதையும் அவங்க மறுதளிக்கிறாங்க. இதுவும் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. அப்படிப்பட்டவங்க மட்டும்தான் கட்டட சபைக்கு போயிட்டு அவங்களுக்கு தெய்வன் அவங்க சொன்ன மாதிரி, எல்லாருக்கும் சொன்ன மாதிரி வேற மனுஷன்தான் அவங்களுக்கு தெய்வங்களா இருக்காங்க. பாவம், பரிதாபமான நிலை. ஆமாம். அப்போது நியாய தீர்ப்பு யோவான் 5வது அதிகாரம் எடுங்க. அவர் சொல்கிறாரு, மரித்தவங்க தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம். அது யோவான் 5:25. இது வந்து தேவனுடைய சத்தத்தை இல்லை, இவர் தான் தேவன். யோவான் 5:25 படிக்குமா? மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஏனெனில் போட்டுட்டு நான் தான் பிதாவாகிய தேவன் அதில் சொல்லியிருக்காரு. நான் தான் தேவன் சொல்லியிருக்கிறாரு கிளீனா. ஓகே, ஆமாம். இப்போ 22வது வசனத்தில் 22-27 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நியாய தீர்ப்பு பண்ணுறதுக்கு இயேசுவுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். 7 ஆவி இருக்குன்னா ஒரு ஆவி இன்னொருத்தருக்கு கொடுத்துருக்கிறார். அவ்வளோதான். இவ்வளோதான் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். யார் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? குமாரன் கையில் இருக்கு. இப்போ நான் குமாரனை விட்டுட்டு மேலே போகிறேன் அப்படின்னு ஒருத்தன் போகிறான்னா, இல்லை இவங்க 2 பேரும் வேற வேற ஆள், இது உனக்கு சொல்லுவார், இதெல்லாம் உனக்கு தேவையா? எனக்கு எங்கள் அப்பா அம்மா தேவை, தாத்தா பாட்டி. அது பிளண்ட்டாக ஒரு அந்த மது போடுறதெல்லாம் அந்த சுத்தியில் வச்சு பிளண்ட் அடிக்கிற மாதிரி. எங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு தெரியும், ஓகே உங்கள் தாத்தா பாட்டி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இதுதான் முக்கியம். இப்போ இங்கே வந்திருக்காங்கன்னா இவங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி தெரியணும்னு
அவசியம் இல்லை. அவர் அழகாக பிளண்ட்டாக காமன் மேன் சென்ஸில் கரெக்டாக போட்டுறார், ஒரே அடி, அதான் கரெக்டு. ஆமாம், இங்கே இவர் சொல்லிட்டார், நான் தான்ப்பா நியாயத்தீர்ப்பு அதிகாரம் ஃபுல்லாக என்கிட்ட தான் இருக்கு, ஏன் சத்தத்தை கேட்குறோம் போது தான் உயிரோடு எந்திரிக்க போகிறான் மரித்தவன். ஆமாம் சொல்லிட்டு 29 சொல்கிறாரு, ஏனென்றால் 28 இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட. 27 சொல்றாரு, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியால் நியாயத்தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகள் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படிக்கு எழுந்திருக்கலாகவும் புறப்படுவார்கள். இது எங்க இருக்குன்னா வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 11 15 இருக்கு. இயேசுவோட சத்தம் கேட்டு அவர் தான் நியாயத்தீர்ப்பு கொடுக்கறது, அவர் தான், அவர் சத்தம் தான் கேட்டு வரவங்க எந்திரிக்கிறாங்க. இது கிளீனாக இருக்குது. இவரை விட்டுட்டு இவர் தேவனே இல்லை அப்படிங்கிறாங்கன்னா அவ்வளோ. ஆமாம், அப்புறம் ஆதாம் ஏவாள் பார்த்துட்டீங்க, எசேக்கியேல் பார்த்தீங்க. ஆமாம், பழைய ஏற்பாட்டில் மோசே என்னை குறித்து கூறியிருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாரு. இவங்க இன்னும் மோசையோட சீஷர்லாம் இருக்காரு. யோவான் 5வது அதிகாரத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, மோசே என்னை குறித்து எழுதியிருக்க 5வது அதிகாரம் 45 யோவான் 5:45 பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள், நீங்கள் நம்புகிற மோசேயே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். இங்கேயே பிதாவை பற்றி தான், அவங்க பிதா தான், நீங்கள் பிதாவை காமிங்க, அவங்களே அந்த நேரத்தில் ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. சொல்லிட்டாரு, பிதாவின் இடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் நினையாதீங்கள், நீங்கள் நம்புகிற மோசையே உங்கள் மேல் குற்றம் சாட்டுவான். படிங்க, நீங்கள் மோசையை விசுவாசித்தீர்களானால் என்னையும் விசுவாசிப்பீர்கள். அப்படின்னா நீங்க பழைய ஏற்பாட்டை விசுவாசிக்கிறீங்க, யாரை விசுவாசிப்பீங்க? என்ன விசுவாசி? இயேசுவை தான் விசுவாசிக்கணும். அவன் என்னை குறித்து எழுதியிருக்கிறானே, அவன் எழுதின வாக்கியங்களை நீங்கள் விசுவாசியாமல் இருந்தால் நான் சொல்லுகிற வசனங்களை எப்படி விசுவாசிப்பீர்கள் என்றார். அப்ப இவங்களுக்கு ப்ராப்ளம் என்ன? இவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு மேலேயும் விசுவாசம் கிடையாது, இயேசு மேலேயும் விசுவாசம் கிடையாது. அப்படின்னா ஹாலோ, கம்ப்ளீட்லி ஓட்டா. இங்கே அவங்களுக்கு அன்னைக்குள்ள அதே நிலை தான் இன்னைக்கு புறஜாதி சபை. நீங்கள் நான் அன்றைக்கி டபார்னு மனைவி டபார்னு சொல்லிட்டாங்க, ஓல்டு டெஸ்ட்மெண்ட்னா நியூ டெஸ்ட்மெண்ட், நியூ டெஸ்ட்மெண்ட்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டுங்கிறாங்க. இதே கதை, நான் பிதானா குமாரனா பிதா எப்படி பண்ணுவாங்க? இது குழம்பி போன அந்த இப்போ இதே மாதிரி இங்கே இவங்களுக்கு கம்ப்ளீட் ஓட்டா, ஒன்றுமே தெரியல. இவங்களுக்கு பழைய ஏற்பாடும் தெரியல. மோசையை நீங்கள் விசுவாசிக்கணும், என்ன விசுவாசிப்பீங்க? ஏன்னா அவன் என்ன குறித்து எழுதியிருக்கான் நம்ம பார்த்துட்டோம். உபாகமம் 18வது அதிகாரம் 15-19 வசனம் வேணா ஒரு தடவை படிச்சிடலாம். நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம், அதை படிச்சுட்டு கூட நம்ம முடிக்கலாம், இந்த கான்வர்சேஷனை முடிக்கலாம். அதாவது நம்ம இப்போ கேட்ட ஒவ்வொரு வசனமும் இயேசு தான் தேவன். அவர் நம்மளுடைய, அதுக்காக பிதாவை நம்ம மறுதலிக்க வேண்டாம். நம்ம யோவான் 14:6 இருக்குது, என்ன இருக்குது? நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல. நம்ம பிதா கிட்ட தான் ரீச் ஆகிறோம். யார் வழியா? இயேசு வழியா. நமக்கு தெரியுது இயேசுவும் பிதாவும் ஒருவர் தான். 3 பேருக்கும் ஒரே பேருங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். யோவான் 5:43, யோவான் 14:26, மத்தேயு 1:21 ஃபுல்லா இயேசு என்பது தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவியன்னு ஒரு 3 பேரோட பேர் ஒரே பேர் தான். 3 பேரும் ஒருத்தருங்கிறதுக்கு சாலிடா இங்க வசனம் இருக்கு காஸ்பல்ல. ஓகே, இப்போ உபாகமம் 18வது அதிகாரம் 15 நம்ம படிக்கிறோம். மோசே என்ன சொல்லி இருக்கிறான்? இது இஸ்ரவேலர் அவ்வளவருக்கும் தெரியும். இன்னைக்கு எங்களுக்கு பழைய ஏற்பாடு ஃபுல்லா தெரியுங்கிறாங்க. ஆனா ஏசப்பா அவங்கக்கிட்டே சொல்றாரு, உங்களுக்கு மோசையை பற்றியும் தெரியாது, நியாயப்பிரமாணத்தை பற்றி தெரியாதுடா. உங்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரிஞ்சிருக்கு, மோசே அப்படி சொல்ற, மோசே தேவனோடு பேசினாருன்னு எங்களுக்கு தெரியும். 9வது அதிகாரம் யோவான் 9 மோசே தேவனோடு பேசினாரு தெரியும், இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியலங்கிறாங்க. ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு மோசையும் தெரியாது, உனக்கு நியாயப்பிரமாணமும் தெரியாது அப்படிங்கிறாரு. அங்கே தெரிஞ்சதுன்னா நீ என்ன தெரிஞ்சிருப்ப. இன்னைக்கு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு நீ பழைய ஏற்பாடு தான் முக்கியம், பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் முக்கியம்னு சொல்கிற, அப்படி பழைய ஏற்பாடு இல்லாமல் புதிய ஏற்பாடு இல்லை சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு பழைய ஏற்பாடு ஒன்றுமே தெரியாது. பழைய ஏற்பாடு கொஞ்சமாவது உனக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். பழைய ஏற்பாடு யாருக்கிட்ட லீட் பண்ணுது? இயேசுக்கிட்ட மாத்திரம்தான் லீட் பண்ணுது. திருப்பி போய் பழைய ஏற்பாடை பின்பற்றது எங்கேயுமே வசனம் கிடையாது. பாருங்கள், இந்த வசனம் தெளிவாக சொல்லுது. உபாகமம் 18:15
19 15ல இருந்து படிக்குமா. உன் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. இது யார் பேசுறது? மோசே சொல்றான். மோசே சொன்னதை இப்போ தேவன் கன்ஃபார்ம் பண்ணுவாரு பாருங்க 18 19ல. அடுத்த படி. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்கினியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின்படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே. இப்ப கர்த்தர் பேசுறாரு. முதல்ல பேசுனது யாரு? மோசே. அதை எதை சொல்றாரு? மோசே என்னை குறித்து சொல்லி இருக்கிறானே. இந்த மாதிரி 15வது வசனம், மோசே என்ன குறித்து சொல்லி இருக்கிறானே, என்ன போல ஒருத்தர் அவர் கர்த்தர் அனுப்புவாரு, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கிற போது நீ அவன் மோசே சொல்லுக்கு கீழ்ப்படியலைன்னா அப்போ ஏன் சொல்லுக்கு எப்படி நீ கீழ்ப்படிவ? உனக்கு ஃபண்டமெண்டலே ஜீரோன்னா எப்படி எனக்கு கீழ்ப்படிவ? இதே தான் இன்னைக்கு இவங்க ஃபண்டமெண்டல் ஜீரோ, ஹாலோ, பெரிய ஹாலோ, ஃபண்டமெண்டல் ஜீரோனால இவங்களுக்கு பழைய ஏற்பாடும் ஒன்றும் தெரியல, இயேசுவை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் தெரிஞ்ச மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்க, தெரிஞ்ச மாதிரி எதிர்த்து நிற்கிறாங்க, பரலோகத்துக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. இப்போ அடுத்தது படிக்குமா. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்கு அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அவர்கள் சொன்னது சரியே. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவி கொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். இதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது தெரியாத யூதனே கிடையாது. இந்த வசனம் தெரியாத யூதனே கிடையாது. ஆனால் இவங்க தான் அடிக்கிறாங்க. யோவான் 9வது அதிகாரத்துக்கு வாங்க, 28 நினைக்கிறேன், 28 யோவான் 9வது அதிகாரம். அந்த குருடு, குணமான குருடுன்ட்டு சொல்லுவாங்க. மோசேயுடனே தேவன் 29 நாங்க மோசேயோட சீஷன் 9:28 தான் படிங்க. அப்பொழுது அவர்கள் அவனை வைத்து நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். மோசேயுடனே தேவன் பேசினார் என்று அறிவோம், இவன் எங்கே இருந்து வந்தவன் என்று அறியோம் என்றார்கள். மோசேயிட்ட தேவன் பேசினாருன்னா என்ன பேசினாரு? அதை தான் ஏசப்பா அங்கே சொல்லிட்டாரு. நீ இதுக்கு முன்னாலே அவர் சொல்லிட்டாரு பாருங்க, 5வது அதிகாரத்துல சொல்லிட்டாரு, நீ மோசையை விசுவாசிச்சுன்னா என்னைய விசுவாசிப்ப, நீ அவனே விசுவாசிக்கல, அப்புறம் எப்படி என்ன விசுவாசிப்ப? இவங்க பழைய ஏற்பாட்டுக்கு எல்லாரும் வைராக்கியமாக இருக்காங்க. ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு பழைய ஏற்பாடு தெரியாது, ஃபஸ்ட்டு அதை விசுவாசித்தனை எங்கே வருவ? க்ளீனாக உபாகமம் 18 18 19ல் இயேசுவோட வசனத்துக்கு கீழ்ப்படியாதவனை சொல்கிறார் நிர்மூலம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 3:22 23 நிர்மூலம் பண்ணுவேன் இருக்கிறாரு. அவ்வளோத்துக்கு இம்பார்ட்டன்ட். இவர் கொடுக்குறது தான் புது பைபிள். அதாவது வருவார், மேசியா வருவார், அவர் தான் தேவகுமாரன், அவர் தான் ராஜா, ஏசாயா 9:6 ராஜா, அவர் தான் மைட்டி காட். அதில் இருக்குது மைட்டி காட்னே இருக்குது, அங்கே வல்லமை உள்ள தேவனே இருக்குது. ஆமாம், வல்லமை உள்ள தேவன். ஆதியாகமம் 17:1 அவர் சொல்லுவார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. இதே வார்த்தையை வெளிப்படுத்தல் 1:8 சொல்வார், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர்பார். ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. வெளிப்படுத்தல் 1:8 இதே வார்த்தையை சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அப்படிம்பாரு. அங்கே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். ஏசாயா 9:6 அவருக்கு பேரு வல்லமை உள்ள கர்த்தர், நித்திய பிதா. ஒரு வார்த்தையும் தேவன் அதில் அதிசயமானவர். கிதியோன்ட்டு சொல், உமது நாமம் என்ன? என் நாமத்தை நீ என்ன கேட்க வேண்டியது இருக்கு. அதில் இருக்கும் நியாயாதிபதிகள் 13வது அதிகாரத்தில், என் நாமத்தை நீ ஏன் கேட்குற? அது அதிசயம். அப்படியே இருக்கு, என் நாமம் அதிசயம். இங்கே இருக்கு அதிசயமானவர். ரெண்டு பேரும் ஒன்று தான். இங்கே வெளிப்படுத்தல் 1:8 சொல்கிறார், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், இவர் தான். அதாவது பிளண்ட்டாக இருக்குது பைபிளில், புதிய உடன்படிக்கையிலையும் பழைய உடன்படிக்கையிலையும் பிளண்ட்டாக இருக்குது, இயேசு தான் தேவன். இவரை நல்லா பிடிச்சிக்கணும். ஆனால் இவங்க இப்போ நீங்கள் இதில் உங்களுக்கு உபாகமம் புரிஞ்சிருச்சு, இயேசு சொன்னதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இயேசு இருந்த காலத்திலே அவன் நாங்கள் மோசையோட சீசன் சொன்னாங்க. அதே ஆவி. அதாவது இது என்ன ஆவினா, பரலோகத்தை ரிஜெக்ட் பண்ணுற ஆவி. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அது ஸ்பிரிச்சுவல். பரலோகத்தை ரிஜெக்ட் பண்ணுற ஆவி. அதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனில் அதுதான். அன்னைக்கு அவங்க யோவான் 9:28-29 சொல்லி யாரை ரிஜெக்ட் பண்ணாங்க? பரலோக தேவன், அவர் தான் யூதருக்கு ராஜான இஸ்ரவேலின் தேவன், அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ இவங்க இயேசு இயேசுவை விட பிதா பெரியவர், இவங்க 3 பேரும் வேற அப்படின்னு சொல்றாங்கன்னா, they are rejecting God, they are rejecting heaven, they are rejecting eternal life.
அவர் மறுபடியும் நிறைய இடத்துல சொல்லியிருக்கார், நான் தான் எட்டர்னல் லைஃபை கொடுக்குறேன். யோவான் 6:40-47. என்கிட்ட விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இவ்வளோ பிளண்ட்டு. நான் 40 சொல்லுவார், என்னை அனுப்பினேன், என் வசனத்தை விசுவாசித்து என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு என்னை படிங்க. யோவான் 6:40 பிதாவை கொண்டு வருவார். குமாரனை கண்டு 47 டைரக்டா என்னன்னு பாரு. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்னை அனுப்பினவருங்கிறார். இப்ப 47 படிங்க. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுல பிதாவை கொண்டுருவாரு, அடுத்தது பிதா மேல தன்னை கொண்டுருவாரு, டைரக்டா கொண்டுருவாரு. ஃபர்ஸ்ட் வசனம் 40 பிதாவுடைய சித்தம்ங்கிறாரு, 47 பிதாவை பத்தி பேசல. இங்க மரித்தோட உயிரோட இருக்கும்போது பிதாவே நீர் எப்பொழுது என்ன கேட்கிறீர்னு சொல்றேன், இந்த ஜனங்களுக்கு தெரிய முடியாதுன்னு சொல்லிட்டு தாசருவே எழுந்திருப்பாரு. ஆனா லூக்கா 7வது அதிகாரத்துல வாலிபனே எழுந்திருப்பாரு. அந்த சிறு மத்தை 12 அந்த சிறு பெண்ணுகிட்ட போய் அதில் போய் அந்த பெண்ணுகிட்ட தலித்தாக்கும் எந்திரிம்பார். சிறு பெண்ணை எந்திரி, அவ்வளோதான். அங்கே பிதாலாம் கேட்க மாட்டார். இதுலேருந்து கண்டுபிடிக்கணும் இவர் தான். ஆனால் அதில் ஒன்று முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். பிதாவுக்கு எல்லாத்துலேயும் மகிமையை கொடுத்தார். இது நமக்கு லெசனுக்கு இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கிறார். இவர் தான் தேவன். ஆனால் பிதா, அவருக்கு 7 ஆவிகள் இருக்கு. பிதா இல்லைன்னா சொல்லக்கூடாது. அவருக்குள்ள இப்போ நமக்கு சிந்தனை இருக்குது, சரீரம் இருக்குது, உயிர் இருக்குது. ஏதாவது ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? நமக்கிட்ட சிந்தனை இருக்குது, பரிசுத்தாவி, சரீரம் இயேசு பார்க்கக்கூடியது, உயிர் ஒன்று இருக்குது, பிதா. நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி பிதா இருக்கிறார். அப்போ இந்த இந்த மகிமையை அவர் கிளீனாக கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் மகிமையை கொடுக்கறத யாருக்கு கொடுக்கணும்? எல்லாத்துலேயும் அவருக்கு கொடுக்கணும். அவருக்கு யோவான் 7வது அதிகாரத்தில் பச்சையாக ஓப்பனாக சொல்லியிருக்காரு. யோவான் 7வது அதிகாரத்தை தன்னை அனுப்பினவருடைய மகிமையை தேடுகிறவன் அவனுக்கிட்ட. ஆமாம், யோவான் 7வது அதிகாரம் 17-18. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. இதுதான் கேட்ச். இதுல தான் கொடுத்துருக்காரு ரகசியம். அவர் இவ்வளோத்தையும் காமிச்சது, பிதாவை மகிமைப்படுத்தி எல்லாம் காமிச்சது எதுக்குன்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்திலையும் யாருக்கு மகிமையை கொடுக்கணும்? நம்மை அனுப்பின இயேசுவுக்கு. அவர் தான் நம்மளை அனுப்பியிருக்கிறார். போங்க, புறப்பட்டு போங்க. அவ்வளோ அவர் என்ன பண்ணாரோ அந்த அடிச்சோடில் எல்லா மகிமையும் அவருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் அவர் தேவனால அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ஒரு பக்கம் மகிமையை கொடுக்குறார், அடுத்த பக்கம் டைரக்டாக பண்ணியிருக்கிறார். பிகாஸ் இஸ் காட். ஒரு பக்கம் பிதாவே எனக்கு எப்பொழுது நீ செவி கொடுக்கிறீர் என்று தெரியும், இந்த ஜனங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாசருவை வெளியே வாம்பார். ஆனால் நீங்கள் அந்த லூக்கா 7:15 பார்த்தீங்கன்னா வாலிபனே எழுந்திருப்பார். இவ்வளோதான், இவர் தான் வருவார். ஆனால் நமக்கு இதை கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதில் தெளிவாக சொல்லிட்டாரு, தன்னை அனுப்பினவரின் அதை அவர் பண்ணியிருக்கிறாரு. இது நமக்கு பாடமாக எழுதி வச்சிருக்கிறாரு. அவ்வளவு எல்லா மகிமையும் இவ்வளோ லெசன் பிதா நிறைய கொடுத்துருக்கிறதுக்கு காரணம், நம்ம இயேசுவுக்கு அவர் மகிமையை எப்படி பிதாவுக்கு கொடுத்தாரோ, அதே எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிந்ததை காமிச்சிருக்காரோ அதே மெத்தடில் எப்படி பண்ணணும், இயேசுவுக்கு நம்மளை ஒப்படைக்கணும். கெத்செமனே தோட்டத்தில் பிதாவே இது என்னை விட்டு போகக்கூடுமானால் போகட்டும்னு கேட்குறாரு. 3 தடவை கேட்குறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீ கூடுமானால் போகட்டும் கேட்குறாரு. இது அவ்வளோ நமக்கு பாடம். ஆமாம், ஒரு பிரச்சனை இருக்குன்னா உமது சித்தப்படி ஆகட்டும், இது போகணும்னா போகட்டும், இல்லைன்னா உங்களுடைய சித்தப்படி ஆகட்டும், அவ்வளோதான். இது நமக்கு பாடத்தை பவர்ஃபுல்லாக கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. இதை விட்டுட்டு இவர் பெரியவரா அவர் பெரியவரா சிறியவரான்னு போட்டாங்க, பிரிச்சிட்டாங்க. அது அவர் அனுமதிச்சிருக்கிறார். ஆமாம், மத்தேயு 11:27, லூக்கா 9:22 நமக்கு தெரிஞ்சிருச்சு. அனுமதிச்சிட்டாரு. அவர் பெர்மிஷன் இல்லாமல். அது சிம்பிளாக என்னன்னா, இயேசுவோடைய அந்த அனுக்கிரகம், அவருடைய அந்த கிருபை இல்லைன்னா எவனும் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல தான் தேவன் இருக்கிறார்னு கண்டுபிடிக்கவே மாட்டான். மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானுக்குள்ள வரமாட்டான். இவ்வளோதான், சோ சிம்பிள். அவர் யார் மேலே கிருபையாக இருக்கிறாரோ, யார் மேலே அவர் பாசக்கண்ணியை வீசியிருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான்ல தான் தேவன் இருக்காருன்னு சொல்லிட்டு அதை பின்பற்றுவோம். இயேசுவோட வசனங்களை பின்பற்றுவோம். ஆமாம், அவங்களுக்கு தான் பிதா யார், அவங்க அதை பின்பற்றவன்னா
அவனுக்கு தான் பிதா யாருன்னு தெரியும், அவனுக்கு தான் குமாரன் யாருன்னு தெரியும். அவனுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது, ரெண்டு பேரும் ஒருத்தன் தான். கன்ஃபியூஷனே கிடையாது, அப்சல்யூட்லி நோ கன்ஃபியூஷன். இயேசுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவான். நீங்கள் இயேசுவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுடைய இதெல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கன்ஃபியூஷன் இல்லாமல் நீங்கள் நல்லா தயவுசெய்து லாஸ்ட்டு பாயிண்ட், இது லாஸ்ட்டு பாயிண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு சீஷர்களுக்கெல்லாம் இப்போ என்ன தெரியுது? ஒரு ஃபோக்கஸ், இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ நம்ம அது இன்னும் நிறைய வசனம் அதிலே சொல்லிட்டார். என்னை பகைக்கிறவன் என்னை அனுப்பின பிதாவை பகைக்கிறான் சொல்லிட்டார். அப்போது நமக்கு இந்த கன்ஃபியூஷனே இல்லாமல் அவங்க 3 பேருக்கும் ஒரே பேர் இயேசுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ இயேசுவுக்கு அவருக்கு 7 ஆவி, தேவனுக்கு 7 ஆவிகள். அந்த 7 ஆவிகள் யார் கையில் இருக்குது? இயேசு கையில் இருக்குது. 7 சபைகளோட தூதன் இயேசு கையில் இருக்குது. என்டையர் திங் இயேசு கையில் தான் இருக்குது. மரணத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகோள்கள் இயேசு கையில் இருக்கு. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் மத்தேயு 16:19 இயேசு கையில் இருக்கு. பரிசுத்த ஆவியை கொடுக்கிறவர் இயேசு. எல்லாமே இயேசுன்னு இருக்கு. அப்போ நமக்கு ஃபோக்கஸ் ஈஸி. இயேசுவை நம்ம பின்பற்றினா யாரை பின்பற்றுறோம்? யாரை அடைகிறோம்? பிதாவை அடைகிறோம். அவ்வளோதான். பிதா எந்த ஊரில் இருக்கிறாரு, எந்த சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாரு, அவர் பிரதர் சொன்ன மாதிரி தான். இவர் எங்கே இருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தேவையா? அவர் எங்கே உட்காந்துருக்காரு, எந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்காரு பிதா, இதெல்லாம் நமக்கு தேவையா? இயேசுவை பின்பற்றிட்டா வி ரீச் காட். ஓவர் முடிஞ்சுது. இதெல்லாம் பச்சை ஒரே வசனத்தில் போட்டு முடிச்சான் யோவான் 1 யோவான் 5:20. இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இவ்வளோ தூரம் அது எல்லாத்தையுமே இவங்க மறுதளிக்கிறாங்க. இப்போது நம்ம எவ்வளோ தூரத்துக்கு கொடுத்து வைக்கப்பட்டவங்க பாருங்கள். அதாவது நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியை பற்றி தெரியல அப்படின்னா ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இந்த இந்து மெத்தடில் பார்த்தா திரிசங்கு சொக்கத்தில் இருக்க மாட்டாங்க, இங்கே இருக்க மாட்டாங்க, அங்கே இருக்க மாட்டாங்க. என்னன்னு தெரியாது. ஆனால் அது ஒரு மாதிரி ஒரு பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்ட், பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு இடத்துல இதே மாதிரி ஒரு 10 வருஷம் இருக்கும், பிதா குமாரன் பரிசுத்தாவை பற்றி பேசுனா அது மிஸ்ட்ரி, நீங்களாம் பேசக்கூடாதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்க, ஒரு சீனியர் சொன்னாங்க. சோத்திரம் ஏசப்பா, நான் அதை பற்றி இப்போ வீடியோ போட்டு விட்டுட்டேன். அப்போவே பிதா குமாரன் பரிசுத்தாவை அப்பவே போட்டுட்டேன் 10 வருஷம் மேலே. அப்போது அங்கே எல்லாருக்கு அது மிஸ்ட்ரி, இங்கேயாலும் பேசக்கூடாது. இந்த மிஸ்ட்ரிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பச்சை எழுதி வச்சிருக்கிறாரு. சிறுபிள்ளை போல் இருந்தால் அழகாக விளக்குறாரு. கன்ஃபியூஷனே கிடையாது. இயேசுவை கண்டடைஞ்சிட்டா யாரை கண்டடைச்சிட்டோம்? பிதாவை கண்டடைச்சிட்டோம். அவ்வளோதான். இயேசுவே பிதாவையும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. நீங்கள் இயேசுவே பிதாவை சொல்லலாம், இல்லை பிதாவே இயேசுவே சொல்லிட்டு போகிற ப்ரேயரில். அவ்வளோதான், முடிஞ்சது. பிதாவை மறுதளிச்சிடக்கூடாது. அவ்வளோதான், பிதாவை மறுதளிச்சிடக்கூடாது. ஆமாம், ஏன்னா இயேசு பிதாவை மறுதளிக்கலை, ஸோ நம்ம மறுதளிக்க முடியாது. பிதாவே இயேசுவே, முடிஞ்சு போச்சு. 2 பேரும் ஒருத்தர் தான். நமக்கு என்ன பிரச்சனை? நமக்கு என்ன? சூர்யா இருங்க, அந்த வசனம் படிங்க, அதை கேளுங்க. எங்கள் துணைவியார் இங்கே சொல்ல மாட்டீங்களோ? நான் கேமரா அந்த பக்கம் திருப்ப முடியாது. இல்ல அதாவது ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே ஒரு வசனத்தை வீக் அதை வச்சுதான் பிரச்சனையே. அதாவது மார்க் 15 தேவனே ஏன் என்னை கைவிட்டு, அந்த ஒரு வசனத்தை வச்சுதான் பிரிக்கிறாங்க. நிறைய இருக்கு. அது ரொம்ப ஒரு வீக்கா ஜீசஸ காமிக்கிறது அந்த ஒரு வசனம். அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் நீங்க கொடுக்குறீங்க? சங்கீதம் 22:1 இயேசு இந்த வசனத்தை சொல்லுவார்னு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டது. இது நீங்கள் சொல்லித்தரேன். இது ஏற்கனவே இது டீச்சிங் எழுதியிருக்கோம். டெக்ஸ்ட் டீச்சிங் இதில் இருக்குது. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு நீங்கள் அப்புறமா என்கிட்ட கேட்டுக்கோங்க. இதில் எடுத்து தந்துடலாம். இதை நம்ம டீச் பண்ணியிருக்கோம். ஆமாம். இது என்னன்னா, இது சங்கீதம் 22:1 படிங்கம்மா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே நான் அது ஃபுல்லா படிக்கணும்ப்பா. போதுமா, அவ்வளோ போதுமா? எங்க தேவனே நான் தேடி பார்க்குறேன். இது சங்கீதம் 22:1. இது சங்கீதம் 22 இயேசுவிட சிலுவை பாடை குறித்த தீர்க்க தரிசனம். மகள அடுத்த வசனங்களையும் படிச்சிருங்க. என் தேவனே நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாய் இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பகைக்கிறவர்கள் எல்லோரும். போதுமா,
இதில் வந்து அவரை நாய்கள் என்னை நோக்கி பார்க்கணும்லாம் சொல்லியிருப்பாரு. ஆமாம். ஸோ இதில் வந்து என் தேவனே ஏன் என்னை இது கம்ப்ளீட் தீர்க்க தரிசனம். சங்கீதம் 22 வந்து கம்ப்ளீட் தீர்க்க தரிசனம். யாரை பற்றி? இயேசுவை பற்றி தீர்க்க தரிசனம். இதை சிலுவையில் அவர் சொல்லுவார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இப்போது இயேசு என்ன சொன்னார்னா, கடைசி நிமிடம் வரைக்கும் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். 16 சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் என்னை விட்டு போகிறீங்க அப்படிங்கிறாரு. கேடுங்க, யோவான் 16 அதிகாரம். இந்த சத்தியத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. யோவான் 16 அதிகாரம். ஏன்னா அவர் சொல்றாரு, நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம். ஆமா அப்படின்னு ரிப்பீட்டடா சொல்றாரு. 32 படிங்கம்மா. இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். 8வது அதிகாரம் 16வது வசனம் படிங்கம்மா. அதாவது இதுல வந்து 8வது அதிகாரம் 16, 8வது அதிகாரம் 29. இவர் எல்லா இடத்துலையும் சொல்றாரு, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். படிங்கம்மா. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும், ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை, நானும் என்னை அனுப்பின பிதாவுமாக இருக்கிறோம். யோவான் 8:16. யோவான் 8:29 படிங்கம்மா. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். இதே 14வது அதிகாரத்தையும் சொல்லுவாரு, நான் என் பிதாவை சொல்றாரு, என்னிடத்தில் 10 நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் சொல்லிட்டாரு. இப்போ ரிப்பீட்டடா ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, பிதா எனக்குள்ள இருக்கிறார், நானும் பிதாவும் ஒன்னா இருக்கிறோம். யோவான் 10:30 அல்டிமேட்லி சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிற என்ன தனித்து விடலை அப்படிங்கிறாரு. ஆனால் இப்போ என்னாச்சு, இவர் ஆவியை ஒப்படைக்கணும். அந்த ஒரு ஃபியூ மொமெண்ட்டுக்கு பிதாங்கிறது அவர் 7 ஆவிகள் இருக்கு. இது என்ன கணக்குலங்கிறதெல்லாம் இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது. அவருக்கு 7 ஆவிகள்னு தெரிஞ்ச பிறகு இவர் யார்கிட்ட ஒப்படைச்சாரு, எது ஒப்படைச்சாரு அப்படிங்கிறது அந்த ஏரியாவுக்குள்ள போறவன் முட்டாளு, போகக்கூடாது. 7 ஆவிகள் அவருக்கு. அவர் சொல்றாரு, பிதாவே, லூக்கா 23:46 சொல்றாரு, பிதாவே என்னுடைய ஆவியை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரை ஒப்படைக்கிறார். அவர் வந்து ஆவியை ஒப்படைக்கணும். யாருக்கிட்ட? அவர் ஆவி யாருக்கு போகாது? அவருடைய ஆத்மா பாதாளத்துக்கு போவிடுது. சங்கீதக்காரர் வச்சு முதல்ல சொல்லிருக்காரு, பாதாளத்துக்கு போறதில்லை அவருடைய ஆவி. என்னங்கல்ல, அவர் பேய்கிட்ட அவருடைய ஆவி போகாது. மரணத்துக்கு அதிபதி கிட்ட அவர் போக முடியாது. அவர் தேவன், அவரே கொடுக்குற, அவரே எடுக்கிறேன்னு இருக்கிறார். அவர் ஆவியை ஒப்படைக்கிறார். யோவான் 10:17-18 நானே என் ஜீவனை கொடுக்குறேன். இப்போ ஜீவனை கொடுக்கணும். அவர் ஜீவனை கொடுக்கும்போது சொல்றாரு, ஓகே, நான் மரியாதை பண்ணி என்னோட பிதா கிட்ட நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அவருக்கு இருக்கிற ஆவி அவருக்கு ஒப்படைக்கிறார். டிஸ்என்கேஜ் பண்றாரு. டிஸ்என்கேஜ் பண்ணும்போது மொமெண்ட்ஸ் அவர் கூடவே எப்போது இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு டிஸ்என்கேஜ் பண்றாரு. இப்போ எனக்கு ஆவியை ஒப்படைங்க. அந்த நேரத்தில் என் தேவனே என்னை கைவிட்டு அந்த தீர்க்க தரிசனத்தில் சங்கீதம் 22:1 தீர்க்க தரிசனத்தை அவர் நிறைவேற்றி வைக்கிறார். இதுவும் எப்படின்னா, எடறி போகிறவன் எடறி போகணும். இயேசுவோட பிள்ளைங்க உண்மையான சீஷர்கள், அவர் மேலே அன்பு உள்ளவங்க. இப்போ மதுக்கிட்ட இதை சொல்லி பாருங்க, ஒரு இடர்வாரம் கேளுங்க, போயா புண்ணாக்கு அப்படிம்பாங்க. அதெல்லாம் இடர்வாங்கன்னு நினைக்கலாம். ஆமாம் அவர் வந்து அவர் வச்சிருக்காரு, செட்டப் பண்ணியிருக்கிறாரு. இதை வசனத்தை பார்த்துட்டு சாகுறவன் சாகு, பிழைக்கிறவன் பொழைச்சிக்கோ. இப்போ என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு அவர் கதறாரு அப்படின்னா, நமக்கு ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அவ்வளோதான் அப்படின்னு நினைப்போமே தவிர வேற ஒன்றும் அதுக்கு மேலே போக மாட்டோம். இவர் தான் தேவன். ஆமாம், அது ஆக்சுவலாக அவர் டிஸ்என்கேஜ் பண்ணியிருக்காரு. அவரும் பிதாவும் ஒன்றா இருக்கிற அந்த ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டில் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டிஸ்என்கேஜ் பண்ணுறாரு. இவர் கதறிக்கிட்டு அடுத்த நிமிஷம் பிதா கிட்ட ஆவியை ஒப்படைச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. இதை டிஸ்என்கேஜ் பண்ணாமல், இது நம்ம வந்து அசம்ஷனில் தான் சொல்கிறோம். அப்படி டிஸ்என்கேஜ் பண்ணாமல் அந்த ஆவியை ஒப்படைக்க முடியாதுன்னு இருக்குது. அதனால் அவர் அதை டிஸ்என்கேஜ் ஆகிறாங்க. பிதாவும் குமாரனும் அந்த இடத்துல அந்த 2 அவங்க எத்தனை அதெல்லாம் அது 23:30 அது 30 அது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் 23:34 சொல்கிறாரு. அதுதான் பிதாவுக்கு எல்லா இடத்துலையும் மகிமையை கொடுக்குறாரு. இது எல்லாமே நமக்கு பாடம். அது நமக்கு பாடம். ஒரு பிரச்சனை பெருசாக வருதுன்னா பிதாவே மன்னியும். எல்லா ஆட்களை பார்த்து கோபப்படாமல்
பிதாவே நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இயேசுகிட்ட பார்த்து நம்ம சொல்லணும். இதுக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறார், பலமான பாடம் கற்றுக் கொடுத்துருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் இது கிடையாது. பலமான பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். எல்லாத்தையும் அவர் மேலே போடணும். நஷ்டமோ கஷ்டமோ தொல்லையோ நன்மையோ எல்லாத்தையும் அவர்கிட்ட போடணும். நம்ம அப்படி தானே பண்ணுறோம். இப்போ நமக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? அதெல்லாம் சொல்லுவாங்க, ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, மனைவி சொல்றாங்களே, எல்லாரும் கெட்டு போற பூரம் அதுல தான் மாட்டாங்க. அவங்களே இந்த இயேசு கிறிஸ்துவோட மகிமையா சொல்லும்போது கடைசி காலத்துல அவருக்கு சிலுவையில அறைஞ்சவங்கள கூட தேவனை இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாம பண்றாங்க, மன்னிங்கன்னு சொன்னாங்கன்ற விஷயத்தை தான் நல்லதா சொல்லிட்டாங்களா? நம்ம நல்லதுதான் சொல்லுவாங்க. அவங்க இது வரைக்கும் அவங்க மேக்சிமம் இயேசுவை பத்தி எங்கேயுமே தப்பா சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவர்களை பத்தி தான் அவங்களுக்கு பிரச்சனை. ஆர்எஸ்எஸ்க்குலாம் போக வேண்டாம். இல்ல அதுவா சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு மகிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு இயேசு இங்க பார்ப்போம், உள்ளுக்குள்ளே உள்குத்தே பயங்கரமா இருக்கு. ஆமா, இப்போ சங்கீதம் 22:1 உள்ளது அவர் காமிக்கிறாரு. இதற்கு இதை மாதிரி ஒரு ரீசன் இருக்கலாம். ஆமா ஆமா, ஏனென்னை கைவிட்டேன் அப்படிங்கிற அவர் சொன்னதை நிறைவேற்றிருக்கிறாரு. அவ்வளவுதான். சங்கீதம் 22 சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை இங்க நிறைவேற்றிருக்கிறாரு. இந்த இடத்துல பிதாவும் குமாரனும் டிஸ்என்கேஜ் ஆயிருக்காங்க. பிதா கிட்ட ஆவியை அது சொல்லிட்டு ஆவியை ஒப்படைச்சிட்டார். ஃபைனல் எண்டு ஒப்படைச்சிருக்கிறாரு. அப்போ இதுக்கு மேலே போயிட்டு பெரிய ஆய்வு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒன்று நமக்கு தெரியுது, தேவனுக்கு எத்தனை ஆவிகள்? அந்த 7 ஆவிகள் யார் கையில் இருக்கு? இதுக்கு மேலே ஏதாவது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகோள்கள் இயேசு கையில். பரலோக ராஜ்யத்தோட திறவுகோள்கள் இயேசு கையில். வாசல் யாரு? பரலோகத்துக்கு வாசல் இயேசு ஒருவரே. இவ்வளோ இருக்கும் பொழுது நம்ம இந்த மேட்டர்லாம் போய் பாட்டுட்டு நம்ம தலையை குழப்பிட்டு இருக்க வேண்டிய அவசியமா? அதை எழுதி வச்சுட்டு நமக்கு கிளியரா தெரியுது, சாகிறவன் சாக வேண்டும், இடறுகிறவன் இடற வேண்டும். இடறதுக்கு கொஞ்சம் வசனம் கொடுக்கணும்ல, களவாணி பயல்களுக்கு ஒரு வசனம் கொஞ்சம் கொடுக்கணும்ல. அது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி, அது இருக்குல்ல, நீங்க தப்பு தானே, ஆமா நீங்க சொன்ன டீச்சிங் தப்பு தானே அப்படி சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு 4 வசனம் என்ன 10 வசனம் கொடுத்தாகணும். அது என் மனைவி கிளீனா சொன்னேன், இடறுதலுக்கு ஏற்ற கல். நமக்கு இடறல் கிடையாது. ஆமா, நமக்கு இடறல் கிடையாது. நம்ம சிறு குழந்தை போல அவரை நேசிக்கிறோம், அவரை விசுவாசிக்கிறோம். நமக்கு அவரை விட்ட ஒருத்தரும் கிடையாது. நமக்கு இயேசு விட்ட ஒருத்தரும் கிடையாது. ஆமா, நமக்கு அவர் தான், அவர் வசனம், அவர் பாதுகாப்பு, அவர் வழிநடத்தல், அவர் கொடுத்துருக்கிற வல்லமை. நமக்கு வேற பிதா நமக்கு வேணும். ஏன்னா யார் வழியா? இயேசு வழியா தான். இயேசுகிட்ட ரீச் ஆகிட்டா பிதாட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ சிம்பிள். சிறு குழந்தை போல அவர் மடியில் படுத்துக்கிட்டோம். எஸ் ஐயா நீங்கள் கூட்டு போங்கய்யா, ஆமாம் எந்த பிரச்சனையா உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேங்க, இயேசுவே பிதாவே பார்த்துக்கோங்கய்யா, அவ்வளோதான். சிம்பிள். ஆமாம், அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற புத்திர சிவகாரம் கலாத்தியர் 4:6 அதை நம்ம அசால்ட்டாக பயன்படுத்திக்கிறோம். நம்ம அதுக்கு மேலே நான் பெரிய புத்திசாலி, ரொம்ப ஆய்வு பண்ணி பிதாவே கண்டுபிடிச்சிருந்தேன் சொல்லிட்டார். உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா அப்படின்ட்டார். மத்தேயு 11:27, லூக்கா 10:22. உங்களுக்கு இப்போ எவ்வளோ வசனம் கிடைச்சிட்டு பாருங்க. ஆனால் இவனுக்கு ஏற்றபடி நிறைய வசனத்தை கொடுத்துருக்காரு, சாகுன்னு கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த வசனத்தில் அவன் சாகணும், அவன் இடறணும் அதுன்னு அப்படி கொடுத்துருக்காரு. அதில் கரெக்டாக விழுந்து இடறதான். அப்படி இல்லைன்னா இந்த களிசடைகள்லாம் பரலோகத்துக்கு நாளைக்கு அவருக்கு வம்பு பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நாளைக்கு இந்த களிசடைகள் அங்கே பரலோகத்தில் நேராக உள்ள விடுச்சுன்னா அவருக்கு அதுக்கு ஸ்க்ரீனிங் மெக்கானிசம் வச்சிருக்கிறார். இங்கே ப்ரிலிமினரி 1 எக்ஸாம், இந்த இந்த இவங்கெல்லாம் ஐடி கம்பெனியில் 4 ரவுண்டு 5 ரவுண்டு இன்டர்வியூ வைக்கிறாங்கல்ல, அதை மாதிரி இது வச்சிருக்கிறார். இடர் இப்போ இங்கே நம்பர் 1 இடரு, நம்பர் 2ல் ஓகே 10 தாண்டி வந்துட்டியா, 10 வசனம் வச்சுட்டேன் தாண்டிட்டியா, நீ பொழைச்ச சுபா, அவ்வளோதான். நீ பொழைச்சா, வா மகளே வா மகனே, அவ்வளோதான். என்ன தம்பி 10 வசனம் வச்சுருக்கேன், 10லேருந்து நீ கடந்துட்டிய, உன் கண்ணுக்கு அந்த 10 வசனம் தெரியல, உனக்கு என்ன மட்டும் தான் தெரிஞ்சிருக்கேன், வா வா என் மகனே வா என் மகளே வா. அவனுக்கு அந்த 10 வசனம் தான் தெரியுது, அதிலே நிற்கிறான். ஆனால் அவனுக்கு தெரியல இயேசு அவனுக்குள்ளே இல்லை. அவனுக்கு அந்த சமாதானம், யோவான் 14:27 சமாதானம் இல்லை, யோவான் 15:10 இயேசுவோட சந்தோஷம் இல்லை, விடுதலை இல்லை. அவனுக்கு நம்பிக்கையெல்லாம் டாக்டர்கிட்ட போய் மெடிசன் எடுக்கணும். அவனும் பொட்டாட்டி பிள்ளைகளும் ஆஸ்பத்திரிக்கு ரசிக்கப்பட்டவன் சொல்லிட்டு, ஞானஸ்தானம் எடுத்தவன் சொல்லிட்டு வாரம் ஆஸ்பத்திரி டாக்டர், அவன் நம்பிக்கை பூரா அங்கே தான். ஏன்னா இயேசு இல்லை. ஆனால் அவனுக்கு தெரியல இயேசு இல்லைன்னு. என்கிட்ட பிதா இருக்கிறாரு, எனக்கு பிதாவை தெரியும். நல்ல ஸ்பிரிட் அது, அந்த சூப்பர் லூசிஃபர் ஸ்பிரிட்டு. அது அவரை விசுவாசிக்காதவங்க இடறி போகிறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, வழி பண்ணி கொடுத்துருக்கிறார்.
வழி பண்ணி கொடுத்துருக்காரு. ஆனால் இடராமல் இருக்கிற நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? பிதாவை எப்படி அவர் மேன்மைப்படுத்தினாரோ மகிமைப்படுத்தினாரோ, பிதாவுக்கு எப்படி கீழ்ப்படிந்தாரோ அதே மெத்தடில் நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிக்கணும். அவ்வளோதான். கொஸ்டின், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு. இயேசுவோட வசனத்துக்கு நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு. அவர் சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அவ்வளோதான். இதுதான் பாடம். அப்புறம் நம்ம யோவான் 7 பார்த்தோம். அவரை அனுப்பினவரை அதில் அழகாக கொடுத்துருக்காரு. அவனிடத்துல என்ன இல்லையா? அநியாயம் இல்லைங்கிறார். ஆமாம், அது அவரை அனுப்புகிற மகிமையை தேடுகிறவன் அவன் எப்படி உண்மையுள்ளவனாக இருக்கிறான். அழகாக ஒரு வார்த்தை கொடுத்துருக்கிறார். ஆமாம், அநீதி இல்லை. பாருங்க, யோவான் 7:18 சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மையுள்ளவனாக இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. அதனால தான் இங்கே நம்மளும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம வெளியில் சொல்லும்போது இயேசுவை பற்றி மட்டும்தான் சொல்லணும். அவர் தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு. வேற யாரையும் நம்ம பேசக்கூடாது. சர்ச்செல்லாம் பற்றி பேசக்கூடாது. இயேசுவை பற்றி மட்டும்தான் பேசணும். அவரை அனுப்பினவரை மகிமையை நம்ம தேடணும்னா வசனம் சொல்லு, உண்மை உள்ளவனா இருக்கிறான், அவனிடத்தில் அநீதி இல்லை. இப்படிப்பட்டவங்க பரலோகத்துக்கு ஓடிக்கிட்டே இருக்கலாம். இவங்களை அவர் இடரவே விடமாட்டார். ஏன்னா அந்த அந்த குட் குவாலிட்டி ப்ராடக்ட் அவருக்கு வேணும்ல. அந்த சிறுபுள்ள போல அப்படியே அவரை மட்டும் பார்த்துட்டு போகிறவங்க குட் குவாலிட்டி ப்ராடக்ட், அந்த ப்ராடக்டை சீல் போட்டு பார்த்துருவார். அவரெல்லாம் அது தெரியும், உள்ளுக்குள்ளே தெரியும். அதை சீல் போட்டு க்ளீனாக பிடிச்சிருவார். பேயை தொட விட மாட்டார். கடைசி வரைக்கும் ஓட வச்சு கொண்டு வந்துடுவார். ஸோ இதெல்லாம் அடுத்த கட்ட ரகசியங்கள். ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம அவரை மட்டும் பார்க்கணும், அவருடைய மகிமையை மட்டும் தேடணும். தேடுனா நிறைய நம்மளை கவனிச்சுப்பார். யோவான் 15:1-10 அவ்வளோ கொடுத்துருக்காரு. அழகாக நம்மளை கவனிச்சுப்பார். ஆமாம், சரித்தானா? ஸோ இப்போ இந்த வசனங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ரொட்டீனாக பார்க்காத வசனங்கள். பட் இப்போ கொஞ்சம் கூட வசனங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம். இயேசு தான் தேவன். ஆமாம், பிதாவும் இயேசு ஒருவராக இருக்கிறாங்க. பிதாவை நம்ம மறுதலிக்கலை, இருக்கிறாரு. பிதாவும் இயேசு ஒருவராக இருக்கிறாங்க. அதை நம்ம கூடுதல் வசனங்கள் வழியாக பார்த்துட்டோம். இத்தனை வசனங்களில் ஒரு வசனம் கூட இம்பேக்ட் ஆகாதவங்க மட்டும்தான் சர்ச் போய்கிட்டு இருக்கிறாங்க, மனுஷனுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஓகே, நம்ம தப்பிச்சிருக்கோம். அதுக்காக நம்ம இயேசுவுக்கு எப்போதும் நன்றி சொல்லுவோம். அவங்களுக்காக பிரதர் சொன்ன மாதிரி நம்ம ஜெபம் பண்ணணும். அவங்களுக்கு கேட்குறாங்கன்னா நம்ம சத்தியத்தை சொல்லணும். கடினம் தான், பாவம் அவங்க சொல்லணும். பயங்கர குருட்டுத்தனத்தில் ஹாலோனஸில் இருக்காங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு, அவங்களுக்கு பழைய ஏற்பாடே தெரியல. பழைய ஏற்பாடு அவங்களுக்கு தெரியல, ஹாலோ, கம்ப்ளீட்லி ஹாலோ. புதிய ஏற்பாடும் தெரியல, ஹாலோ. ரெண்டு பக்கமும் ஹாலோ. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. வெளிப்படுத்தல் 3:18-19 சொல்கிறார், நீ குருடன், நிர்வாணி, ஐஸ்வர்யனுங்கிற, நீ ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறார் அவர். என்கிட்ட கலிங்க வாங்க, கண்ணு தெரியறதுக்கு கலிங்க வாங்க அப்படிங்கிறார். அதுதான் இது தீர்க்க தரிசனமாக இயேசப்பா சொல்லியிருக்காரு. அது நிறைவேறிட்டு இருக்கு. கரெக்டு. 9ஆவது அதிகாரத்தில் நீ காங்குறோம் சொல்கிறனால தான் உனக்கிட்ட பாவம் நிலையில் இருக்கிறதுங்கிறார். ஸோ நம்ம ஜெபம் பண்ணுவோம். பட் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்? இப்போ இந்த வசனங்கள்லாம் யாருக்காக கொடுக்கப்படுதுன்னா உங்களுக்காக தான், சீஷர்களுக்காக தான். ஆமாம், நம்ம இதில் எங்கேயுமே இந்த வசனங்கள்லாம் எனக்கு சீத்ருவாக போகணும். எது இடரெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குதோ அதெல்லாம் நமக்கு அப்படியே பைபாஸ் பண்ணி இயேசுவை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆமாம், அவன் மருந்து கேட்டான்னா நீ அப்படியே பிடிச்சிக்கோ, அதை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லணும். அது நீ மாறாத, அப்படியே இருந்துக்கோ. ஆமாம் ஆமாம், பிதா ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் இயேசுவோட பெரியவர். இந்த இதை விட்டு, அந்த வசனத்தை விட்டு நீ வெளியிலே வரக்கூடாது. அப்படியே பிதாவை பின்பற்றிக்கோ அப்படி சொல்லிடணும். நம்ம வேலையை பார்த்துட்டே போய்கிட்டே இருக்கணும். இயேசுவை பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கணும். கனி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இந்துக்கள் இருக்காங்க, அப்பா லட்சக்கணக்கில் இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்குது. அவங்கெல்லாம் அப்படி இயேசுவை சொல்கிறதுன்னு சூப்பராக இருக்குது. உடனே விடுதலை ஆகுது. 5 நிமிஷத்தில் அவங்களுக்கு விடுதலை. இவனுக்கு போராடி அரை மணி நேரத்துக்கு பிறகு அந்த குப்பையெல்லாம் வெளியில் எடுத்த பிறகு அப்பா டயர்டாகி இப்போ கட்டளை போடணும்னா அப்போ ஆகுது. அது சில சமயம் 2 கட்டளை. அன்றைக்கி பாஸ்டர் மனைவி ஒரே கட்டளையில் நிறைய போயிட்டு, அதுக்கு பிறகு வரீங்களா, எங்கள் வீட்டுக்கு வரீங்களான்னா ரெஸ்பான்ஸே கிடையாது. செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு வரையாமல் ஒரு நாள் வரீங்களாமா அம்மாவோட அப்படின்னா அது சீரியஸாக இருந்தது. உடனே சுகமாயிட்டு, வரீங்களா, வீட்டுக்கு வரீங்களா, எங்கள் வீட்டு சபைக்கு. அவங்க பாஸ்டர், நம்மளே ஒரு நூல் விட்டு பார்க்குறோம், எங்கள் வீட்டு சபைக்கு வரீங்களான்னா ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை அதில். ஆமாம், பரவாயில்ல, அது நம்ம வி அண்டர்ஸ்டாண்ட் தம். ஆமாம், பட் சாதாரண இந்து மக்களுக்கு டப்புன்னு குணப்படுத்துறாரு, முஸ்லீம்ஸுக்கு டப்புன்னு குணப்படுத்துறாரு. ஸோ அந்த கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குது. நமக்கு ஆளுகள் கிளைண்ட்டை ஏசப்பா கொடுத்துருக்காரு. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஸ்டாப் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இயேசுவின் நாமம் மகிமைப்படுதாக.